பாட்டிலே 395 பக்கம். வாசிங்களா சேர்ந்து. நான் என் ஜனமாகிய ஏற்படுத்தி உன்னுடைய எல்லா சத்துக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாக உன் சந்ததியை எழுப்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய விளாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு உங்களோட கடைசியில பேசின அந்த கிரீட்டிங்ஸ்ல இந்த வேத பகுதியை நான் சொன்னேன். அது நேரம் இருந்தால் நான் தெளிவாக பேசுகிறேன் என்று நான் சொன்னேன். அதனால இந்த நாளிலே இந்த பிரசங்கத்திற்கு ஒரு தலைப்பு வைக்கலாம், ஃபாதர்ஸ் லெகசி பிஃபோர் காட், அல்லனா ஃபாதர்ஸ் ஸ்பிரிச்சுவல் லெகசி பிஃபோர் காட். ஒரு ஆவிக்குரிய தந்தை உருவாக்குகிற ஆவிக்குரிய பாரம்பரியம், ஒரு ஆவிக்குரிய தந்தை உருவாக்குகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னு கூட சொல்லலாம். தன்னுடைய தலைமுறைகளுக்கு அவர் உருவாக்குகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஒரு ஆவிக்குரிய தந்தை தன் தலைமுறைக்கு உருவாக்குகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ் ஸ்பிரிச்சுவல் லெகசி பிஃபோர் காட். ஏன் இப்படி நான் தலைப்பு வைத்து சொல்லுகிறேன்னு சொல்லும் போது, இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கும் போது இது தாவீதுக்கு கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் அல்லது வாக்குத்தத்தம். தாவீதுக்கு கர்த்தர் கொடுக்கிற ப்ராமிஸோட சேர்ந்த பிளெஸிங்க ஆண்டவர் இந்த இடத்துல தாவீதுக்கு சொல்றார். நீங்க முதல் வசனம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் அவனுடைய இருந்த எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டுல வாசமாயிருக்கையில் நாத்தானை நோக்கி சொல்லும் போது கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசிட்ட சொல்லி கர்த்தர் தாவீதுக்கு சொல்லுகிற காரியங்கள். ஏன் இதை சொல்றார் அப்படின்னு சொன்னா, தாவீது ராஜா ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அப்படி அது அந்த ஆசையை கர்த்தரிடத்துல நாத்தான் இடத்துல சொல்லி ஆண்டவரை தெரியப்படுத்துங்க, நான் அவருக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு பிரியப்படுகிறேன்னு சொல்லும் பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் தாவீதுக்கு சொல்லுகிற ஆசீர்வாதத்தை தான் இப்ப நம்ம வாசிச்சோம். அதுல தாவீதுக்கு என்ன சொல்றார், உன்னை நான் செட்டில் பண்ணி உருவாக்கி ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டேன், உன் சந்ததியை நான் எழும்ப பண்ணி அவனை ஆசீர்வதிப்பேன், அவனை நிலைப்படுத்துவேன், அவனை பெருக பண்ணுவேன், அவன் தப்பு பண்ணாலும் அவன் நான் என்னுடைய கிருபை அவனை விட்டு விலக்க மாட்டேன், என்றைக்கும் உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அவர் சொல்கிறார். அப்போ இதை வாசிக்கும் பொழுது நான் யோசிச்சு பார்த்தேன், நான் ஆலயம் கட்டணும்னு ஆசைப்படுறேன், நான் ஆண்டவரே நான் உங்களுக்கு ஆலயம் கட்டணும் அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஆண்டவர் என்னைய பார்த்து எனக்கு பதில் சொல்றார், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இதை நல்லா ஆராய்ச்சி பார்க்கும்பொழுது, ஒரு தந்தை தன் தகப்பனிடத்துல எந்த அளவு உறவு கொள்ளுகிறாரோ, எந்த அளவு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறாரோ, அவருடைய குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, அடுத்த மகனுக்கு மாத்திரமல்ல, அவரோட தொடர்ந்து வர்ற பரம்பரைக்கே அவர் ஆசீர்வாதத்தை சேர்த்து வைத்து போகிறார். ஹல்லேலூயா. அப்ப அம்மாவுக்கு பங்கு இல்லையான்னு கேட்டா நான் கடைசியில சொல்றேன். ஓகே, எப்படி பங்கு இருக்குன்னு கடைசியா சொல்றேன். இன்னைக்கு கொஞ்சம் அப்பாவை கான்சென்ட்ரேட் பண்ணிக்குவோம், அப்பாவை ஃபோக்கஸ் பண்ணி தகப்பனால்தான் முதல்ல ஆரம்பிக்கணும், கீ கொடுக்கணும்ன்ற மாதிரி. தந்தை எவ்வளவு எவ்வளவு கர்த்தரோடு கூட நெருங்கி இருக்கிறாரோ, தந்தையினுடைய இருதயம் எவ்வளவு கர்த்தருக்கு நேரா இருக்கிறதோ, தந்தை எவ்வளவு கர்த்தரை பிரியப்படுத்துகிறாரோ, தந்தை எவ்வளவு ஆவிக்குரிய தகப்பனாக வாழ்கிறாரோ, அவர் ஆட்டோமேட்டிக்கா தன்னுடைய குடும்பத்திற்கு, தன்னுடைய சந்ததிக்கு, தனக்கு பின் வருகிற ஜெனரேஷனுக்கு அவர் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து வைக்கிற தந்தையாக இருக்கிறார் என்பதற்கு தாவீது ஒரு சிறந்த தகப்பனாக
மனுஷனாக வேதாகமத்திலே அவர் நமக்கு காட்டப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தாவீது கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும்னு சொன்னதுனால நீங்க கடைசி அவருடைய ஹிஸ்டரி எண்டு வரைக்கும் நீங்க பார்க்கும் பொழுது யூதாவில ராஜாக்கள் எழுப்பின போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அடைமொழி கொடுத்திருப்பாங்க, ஒரு ஐடென்டிட்டி. இவன் தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலே கர்த்தருக்கு செம்மையானதை செய்தான். 20 ராஜாக்கள் இஸ்ரவேலை ஆண்டாங்க பாருங்க. அத்தனை பேருக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறாங்க, இவன் தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலே கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் தனிநபராக ஒரு தகப்பனாக ஆண்டவருடைய சமூகத்துல எந்த அளவுக்கு நெருங்கி வாழ்கிறாரோ அது அவருக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல, அவர் குடும்பத்திற்கு மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல, அவர் பிள்ளைகளுக்கு அடுத்து வருகிற சந்ததிகளுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. அது எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறது? அப்படி என்ன தாவீது ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தார், ஆண்டவர் சாலமோனை ஆசீர்வதிப்பதற்கு என்பதை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ளலாம். அதிலிருந்து தகப்பனாக, தாயாக, பிள்ளைகளாக நாம் என்ன இந்த நாளிலே கற்றுக்கொள்ளலாம் என்பதையும் நாம் பார்க்கலாம். இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது சாலமோனுக்கு சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் ஒரு செட் ஆஃப் பிளெஸிங்ஸ் இங்க இருக்கிறது. கிட்டத்தட்ட 6 ஆசீர்வாதங்களை இந்த பாசேஜ் உள்ளடக்கி இருக்கிறது. அதுக்கு முன்பதாக அப்படி என்ன தாவீது கர்த்தருக்கு சிறந்த மனிதனாக வாழ்ந்தார், அப்படி கர்த்தரின் பார்வைக்கு அவர் செம்மையானதை செஞ்சார்னா என்னெல்லாம் செஞ்சார்? தாவீது எப்படி கர்த்தருக்கு ஏற்றவனாக இருந்தார்னு சொல்றீங்க, இல்ல சொல்றோம், இல்ல நம்புறோம். ஏன் அவர்னால அவர் சாலமோன் ஆசீர்வாதம் நமக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. தாவீது ரொம்ப ஃபேமஸ் ஆனவர்ல சொல்லுவோம். ஆராதிச்சார். அவரை மாதிரி யாருமே பழைய ஏற்பாட்டுல ஆராதிக்கல. சங்கீத புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு போற அவர் பாட்டைத்தான் நம்ம வாசிக்கிறோம். அதனால அவ்வளவு ஆராதனை பாடல்களை சொந்தமா எழுதியிருக்காரு இல்ல, அவ்வளவு பாடல்களை எழுதி அவரோட வாழ்க்கையில ஐயா சொன்னாங்க எல்லா சூழல்களிலும் கர்த்தரை துதிச்சு ஆராதிக்கிற ஒரு நபராக இருந்தார். ஓகே, வேற இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தார். 1 சாமுவேல் 13:14 வசனத்துல சொல்லுகிறார், ஆண்டவர் கொடுக்கிற ஐடென்டிட்டி இது. தாவீதை தன் என் இருதயத்திற்கு ஏற்றவனாக காண்கிறேன்னு சொல்ற மாதிரி ஆண்டவரே கொடுக்கிற டெஸ்டிமனி தான் 1 சாமுவேல் 13:14 வாசிங்க. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போது உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கைக்கொள்ளவில்லை என்று சொன்னார். அப்போ சவுல் கிட்ட சொல்லும் பொழுது சாமுவேல் வந்து தீர்க்கதரிசனமா சொல்லும் போது சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை ஆல்ரெடி தேடி அவனை அபிஷேகம் பண்ணி அவனை நிலைப்படுத்திட்டார். நீ கீழ்படியாதனால உன்னுடைய ராஜ்யபாரம் உன்னை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்னா கர்த்தர் அடையாளப்படுத்தி காண்பித்த மனுஷன் தாவீது. எப்படி அடையாளப்படுத்தி காட்டுறார்? என் இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, 2 சொல்லிட்டீங்க. வேற என்னெல்லாம் தாவீது கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதை எப்படி எல்லாம் செஞ்சார்? எப்படி அவர் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனா இருந்தார்? அப்படி என்னதான் பண்ணார் கர்த்தருக்கு அவர் அவ்வளவு பிடிக்கிறது? ஓகே, சவுலை கொல்லக்கூடிய சூழ்நிலை வந்த போதிலும் கடைசியாக இவர் ராஜாவால் அபிஷேகமாயி இவருக்கு 2 தடவை அபிஷேகம் பண்ணப்பட்டு சவுல கோலியாத்தெல்லாம் கொண்டு கிட்டத்தட்ட தாவீது ஃபேமஸ் ஆயிட்டு வரும்பொழுது கல்யாணமும் பண்ணதுக்கு அப்புறம் மருமகனாலும் ஆனதுக்கு அப்புறம் சவுல் இவரை துரத்திட்டே இருக்கிறார். 2 முறை சவுல் தாவீதோட கையில ஒப்பு கொடுக்கப்படுறாரு. தெரியும்னா அந்த கதை. அப்போ 2 தடவை ஒப்பு கொடுக்கும் போதும் இவர் என்ன சொல்றாரு? தாவீது, கர்த்தர் அபிஷேகம் பண்ணவர் மேல நான் கை போடுவது எப்படி? அப்போ 2 தடவை என் உயிருக்கு பணையம் வச்சு என்ன கொல்ல நினைக்கிறவன் என் கை கிட்ட கிடைக்கும் பொழுதும் என்னுடைய எதிரி, என்னுடைய எதிரியை, என்னுடைய உயிரை வாங்க தேடி கொண்டிருக்கிறவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறவனாய் கனப்படுத்தி ஒரு ஹானரோட பாக்குறதுங்கிறது ஆவிக்குரிய மெச்சூரிட்டி. அப்படி நம்ம எல்லாம் செய்யறோமான்னு எனக்கு தோணல. நானே செஞ்சதில்ல. பல வேளைகள்ல கோபம் வரும் பொழுது நமக்கு விரோதமாய் செய்தவர்களை யோசிக்கும் பொழுது முதல்ல நம்ம திட்டதான் செய்யறோம், அதுக்கப்புறம் போய் மன்னிப்பு கேட்கிறோம். ஆனா இவர் அது கூட செய்யல. சவுல அங்க எங்கேயுமே சபிச்ச மாதிரி வரல. ஆண்டவரே என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், ஆனா நான் கை போட மாட்டேன், அது உங்க இஷ்டம், அதை நீங்க பாத்துக்கங்கன்னு தான் சங்கீதத்துல அவர் எழுதுகிறார். அப்போ அந்த அளவு ஆவிக்குரிய மெச்சூரிட்டியோட இருக்கிறார். ஓகே, 3 பாயிண்ட் சொல்றீங்க. வெரி குட். வேற
அவருடைய நாமத்தை மாத்திரம் நம்பியிருந்தார். அதுக்கு ரொம்ப ஃபேமஸான பேசேஜ் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல கோலியாத் கூட சண்டை போட வரும்போது அவர் சொல்கிறார், நீ பட்டயத்தோட கேடகத்தோட ஈட்டியோட தடியோட எல்லாம் வர, ஆனா நான் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகளுடைய தேவனுடைய நாமத்தினால நான் வர. அவர் சொல்றதே பயங்கரமா இருக்கு. வாசிப்பார் 1 சாமுவேல். அதற்கு தாவீது, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்துல வருகிறேன் அப்படின்னு அவர் தாவீது சொல்லும் பொழுது, அவன் சொன்ன மாதிரி கர்த்தருடைய நாமத்தை இறுக பற்றி பிடித்தவராக, அதாவது இன்னொரு விதத்துல இத சொல்லணும்னா கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் சார்ந்தவராக இந்த தாவீது வாழ்ந்தார். காரணம், 40 நாள் இந்த பெலிஸ்தியன் வந்து சேலஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறான். சவுலுடைய படை தளபதிகள், அதுக்கு முன்னாடி போர் பண்ணாதவங்க எல்லாம் இல்ல, 2-3 போர்ல ஜெயிச்சவங்க சவுலோட கூட இருக்கிற படை வீரர்கள். ஆனா அந்த படை வீரர்கள் அத்தனை பேர்ல ஒருத்தர் கூட போய் தைரியமா இந்த பெலிஸ்தன் முன்னாடி 40 நாள் நிக்கிறதுக்கு பயந்த பொழுது ஒரு சிறுவனாக ஆடு மேய்க்கிறவனாக 5 கூழாங்கல்ல எடுத்துட்டு போய் அவன் நின்று அவன் சொல்லுகிற காரியம், தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து சொல்றா, என்னை சிங்கங்களின் கைக்கும் கரடியோட கைக்கும் தப்புவித்த தேவன் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு நிச்சயமா என்ன தப்புவிப்பார். இங்க நிக்கிறவங்க நான் பார்க்கல, இதற்கு பின்னாக இருக்கிற என் தேவனை பார்க்கிறேன், அவருடைய நாமத்தின் மேல நான் வருகிறேன் என்று அவர் சொல்லுகிற சாட்சி சொல்வார். பாருங்க 1 சாமுவேல் அவர் என்ன சொல்லுவார், 37ஆம் வசனம் வாசிங்க. 37ஆம் வசனம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்று சொல்லி சேனைகளுடைய ராணுவங்களின் சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினால நான் வருகிறேன் அப்படின்னு சொன்னாராக. தன்னுடைய உயிரை காட்டிலும் கர்த்தரை பிரையாரிட்டைஸ் பண்ணுகிறவராக, கர்த்தருடைய நாமத்திலே முற்றிலும் சார்ந்து இருக்கிறவராக தாவீது இருக்கிறார். 4 பாயிண்ட். வேற என்னெல்லாம் தாவீது செய்தார் கர்த்தரை பிரியப்படுத்த? தன்னுடைய செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டார். அப்படி ஒரு வசனம் இருக்கு. தன்னுடைய செய்கைகள்ல எப்படி புத்திமானாய் நடந்து கொள்றாருன்னா, எல்லாத்துலயும் ஆண்டவர்கிட்ட கவுன்சில் கேட்கிறார். இதை செய்யலாமா, இதை பிடிக்கலாமா, பெலிஸ்தியரை பின்தொடரலாமா, நான் பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து போவேனா, போனா எனக்கு வெற்றி கிடைக்குமா, எப்படி போக, எங்க போக, எல்லா விஷயத்திலும் ஆண்டவருடைய சொல் கேட்டு ஆலோசனை கேட்டு புத்திமானாய் அவர் நடந்து கொள்கிறார். 5 வேற அவர் பாவம் செய்தார். எல்லாம் ரொம்ப பரிசுத்தமானவே அவர் இல்ல. பத்சேபாள் இடத்துல அவர் பாவம் செய்துட்டார், உண்மைதான். ஆனா ஒரு தீர்க்கதரிசி வந்து கர்த்தருடைய வார்த்தையை குறித்து அவருக்கு எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது, நான் பாவம் செய்தேன், நான் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், என்ன தண்டிங்க, ஆனா உடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருங்க ஆண்டவரே, என்ன மறுபடியும் சேர்த்துக் கொள்ளுங்க. மனமாற அவர் முழுவதுமாக மனதார அவர் மன்னிப்பு கேட்கிற சுபாவம் உடையவராய். 6 சொல்லிருக்கீங்க, மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புகிற தாவீதாய் அவர் இருந்தார். இந்த மன்னிப்பு மனம் திரும்புதல்னு சொல்லும் பொழுது அடுத்து அவர் வாழ்க்கையில அந்த பக்கம் அவர் போகவே இல்லை. ஆமென். அந்த பாவத்தை அவர் செய்யவே இல்லை. அதுதான் மனம் திரும்புதலினுடைய அர்த்தம். செஞ்சுட்டு போய் திரும்ப மன்னிப்பு கேட்கறதுக்கு பேர் மனம் திரும்புதல் கிடையாது. நம்ம செய்யற மாதிரி ஓயாம மன்னிப்பு கேட்கறது ஒரே பாவத்துக்காக 1000 வாட்டி ஒன்னே ஒரு விஷயத்தை திரும்ப செஞ்சு, போன வாரம் செஞ்சு, இந்த வாரம் செஞ்சு, மன்னிச்சிருங்க ஆண்டவரேனா அது பேர் மனம் திரும்புதல் இல்ல. அப்படி இருந்தா கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக நீங்களும் நான் இருக்க முடியாது. தாவீது ஒரு தடவை செஞ்சார். அவருடைய டெம்டேஷன், அவருடைய பாவ சுபாவம் அவரை பாவத்திற்கு உண்டாக தள்ளினது. ஆனால் அதை உணர்ந்து மனம் மாறி அவர் மண்டிட்டு மன்னிப்பு கேட்டு, தயவு செய்து உங்க பரிசுத்த ஆவியானவரை மட்டும் என்கிட்ட எடுத்துக்கொள்ளாதீங்க, நான் நிச்சயமா பாவம் செஞ்சுட்டேன், நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்கன்னு அவர் முழுவதுமா சொல்லுவாங்க. யூத்துக்கு சொல்லி கொடுக்கும் போது மனம் திரும்புதல்னா யூ டர்ன் பண்றது, அந்த சைடு இனிமே பார்க்காம அடுத்த டைரக்ஷன்ல போறதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். அதை தன் வாழ்க்கையில செய்து காட்டினார். வசனத்துல வாசிக்கலாம், பத்சேபாளை அவர் மனம் முடித்துக் கொண்டது பாவமாக இருந்தாலும் அவர் மனம் திரும்பினதுனால அவருடைய இருதயத்தை பார்த்த கர்த்தர் அன்றைக்கு பல பேர் திருமணம் பண்ணி கொள்ளலாம், லீகலா, அது தப்பில்லாததா அவருடைய கலாச்சாரத்துல இருந்தது. அதற்கு தண்டனையாக நாத்தான் சொல்றார், உனக்கு பிறக்கிற முதல் குழந்தை என்ன பண்ணிடும், செத்து போயிடும் சொல்லும் போது இவர் அந்த 7 நாள் அது நோய்வாய்ப்பட்டிருக்கும்
போது போய் உபவாசம் இருந்து அழுகிறார். வாசிச்சிருக்கீங்களா? அவர் 1 சாமுவேல் 2 சாமுவேல் 12 அதிகாரத்துல இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் உட்கார்ந்து உபவாசித்து அந்த பிள்ளைக்காக அவர் அழுகிறார். ஆனா பிள்ளை இறந்துருச்சு அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த வசனம் வாசிங்க, 2 சாமுவேல் 12:20 வாசிங்க. அது எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணித்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஷணம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்த போது அவன் புசித்தான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, என்ன நீங்க பிள்ளைக்காக இவ்வளவு உபவாசம் பண்ணீங்க? அப்பெல்லாம் நாங்க சாப்பிடு சொல்லும் சாப்பிடல, செத்து போயிருச்சு, நீங்க வந்து இப்ப சாப்பிடுறீங்க. அவர் சொல்றார் 22ஆம் வசனத்துல, அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மரித்திருக்கிற இப்பொழுது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ணக்கூடுமோ? நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அதனிடத்திற்கு திரும்ப வரப்போகிறது இல்லை என்றான். இதுக்கு முன்னாடி 10, 12, 13, 14 வசனங்களை வாசிங்கன்னா அங்கே நாத்தான் சொல்லியிருப்பார், கண்டிப்பாக உன் பாவத்தின் நிமித்தம் அந்த பிள்ளை சாகும் அப்படின்னு நாத்தான் சொல்லி இருப்பார். அதனால அவர் அந்த பாவத்திற்காக மனம் இறங்கி அவர் மனம் நொறுங்கி ஆண்டுடைய சமூகத்தில் உபவாசித்து மனம் கசந்து அழுது அந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் அனுபவிச்சுட்டு அவர், இது ஆண்டவருடைய சித்தம், என் பாவத்துக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை அப்படின்னு சொல்லி அவர் எழுந்து பிரவேசித்து அவர் கர்த்தரை தொழுது கொண்டுன்னு சொல்லும் போது ஆங்கிலத்துல வாசிக்கும் போது he worshipped God. எங்கேயாவது பிள்ளை செத்து போனா வர்ஷிப் பண்ணுவாங்களா? அதுதான் எபிரேய வார்த்தையில எழுதப்பட்டிருக்கிறது. பணிந்து கொண்டு தமிழ்ல ஒரு வழியா ஈஸியா முடிச்சிட்டாங்க. அப்படின்னா நம்ம என்ன நினைச்சோம், பணிந்து கொண்டு சும்மா உள்ள போய் இப்படி சலாம் அப்படின்னு போட்டு வந்துட்டாருன்னு. he worshipped God. அவர் ஆராதனை செய்தார். அவர் தன்னை தாழ்த்தி, என் பிள்ளை செத்துருச்சு, உண்மைதான், அது என்னுடைய பாவத்தினால வந்த விளைவு, கர்த்தருடைய தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், கர்த்தரை சிக்ஷிக்கிறேன், நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் உமக்கு தான் என்னுடைய ஆராதனை செலுத்துகிறேன்னு சொல்ல அவருக்கு அந்த வேதனையின் சூழல்ல மனம் வந்ததே. அதை பார்த்து கர்த்தர் செஞ்ச காரியத்தை பாருங்க. 24ஆம் வசனத்துல, சாலமோன் பிறந்தாரு, அவனிடத்தில் கர்த்தர் அன்பா இருந்தாராம். ஹல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சுங்க. அந்த அம்மாட்டையே தான் அது தப்பு. அப்படி பார்த்தா நம்மளோட லாஜிக்லாம் அந்த அம்மாவை ஒரு வேலை விளக்கி வச்சிருக்கணும், இல்ல நீ போமா தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கணும், இல்ல வேற ஏதாவது செஞ்சிருக்கணும். ஆனா இவர் கர்த்தரோடு சரியா இருந்து கர்த்தர் தன்னுடைய இருதயத்தை பார்க்கும்படியாய் ஓப்பனா கர்த்தரோட சமூகத்துல, உண்மைதான், நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, எனக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிறேன், நான் செஞ்சது தப்பு தான், ஆனாலும் நீர் இரக்கமுள்ளவர், அந்த பிள்ளையை நீங்க உயிரோட கொண்டு வருவீங்களா? இல்ல செத்துருச்சு, ஓகே ஃபைன், அது உங்களுடைய சித்தம் ஆண்டவரே, நானுமே ஆராதிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது இங்க அவருக்கு அவர் விருப்பம், அவருடைய உணர்வு, அவருடைய இமோஷன், அவருடைய வேதனை அது முக்கியம் இல்ல, ஆண்டவர் என் கூட இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய இருதயம் அவரோடு கூட ஒத்து போகணும், அப்படி இருந்தா மாத்திரம் போதும், அவரோட நான் சரியா இருந்தா மாத்திரம் போதும்ன்ற அந்த இருதயத்தை பார்த்து அதே பத்சேபாளிடத்துல பிறந்த மகனாகிய சாலமோன் இடத்துல கர்த்தர் அன்பா இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தகப்பனுடைய இருதயம் கர்த்தரோடு கூட மிக சரியாய், மிக ஓப்பனாய், மிக நேர்த்தியாய் இருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதத்தை அவர் குவிய பண்ணுகிற தகப்பனாய் இந்த தாவீது வாழ்ந்தார். நமக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாகவும் தாவீது இருக்கிறார். அடுத்து வேற என்னதான் சொல்லலாம்? என்ன செஞ்சார் தாவீது? கர்த்தருக்கு இருதயத்திற்கு ஏற்றவனா இருக்கிறார். அவருக்கு உண்டான நெருக்கத்துல அவர் கர்த்தரை நோக்கி பார்த்தார். 2 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறோம். இந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல சிக்லாகில் இருந்து வந்து எல்லாத்தையும் வாங்கி இவருக்கு சூறையாடி கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுது தாவீது தன்னிடத்துல பலம் இல்லாமல் போக மட்டும் அழுதான். அப்படி இருக்கும். ஆனா கர்த்தரிடத்தில் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. எல்லாம் போயிருச்சு, ஆமா ஆண்டவரே, எல்லாம் என்ன விட்டு போயிடுச்சு, என் கூட இருந்தீங்கன்னு சேர்ந்து என்ன கல்லறிய சூழல்ல வந்து நின்றுட்டாங்க. அந்த 30ஆம் அதிகாரம் வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இவர் கூட சப்போர்ட்டா இருக்கிறவங்க அட்லீஸ்ட் தைரியப்படுத்தி இருக்கணும், வாங்க பரவாயில்ல, உங்களுக்கு இவ்வளோ ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்துருக்கிறாருல, இப்பயும் நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஜெயத்தை தருவாருன்னு சொல்றதுக்கு பதிலா, ஏன்டா உன்ன நம்பி வந்தோம் பாரு, ஐயப்பா எல்லா போருக்கும் போய் ஜெயிச்சுட்டு, கோலியாத்தெல்லாம் ஜெயிச்சுட்டு, ராஜாவால அபிஷேகம் பண்றதை ஏத்துக்கிட்டு, அப்புறம் வரும்போது பையனுக்கு பயந்து ஓடி வரும்போது நீங்க சொல்றாங்க உன்னை நம்பி வந்தோம் பாரு, நீ கூட வரல
கல்லறிய வரும்போது தாவீதுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுல நடுவுல நீங்க வாசிக்கலாம், தாவீதோடு சேர்ந்து கொண்டவர்கள் சவுலை விட்டு அவர் பிரிந்து ஓடும் பொழுது நொண்டியானவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, சேர்த்து கொள்ளப்படாதவங்க, ஊனமானவங்க, இப்படிப்பட்டவங்க தான் தாவீதோடு கூட சேர்த்து கொள்ளப்பட்டார்கள்னு ஒரு வசனம் சொல்லுது. சோ அவங்களெல்லாம் பராமரிச்சு கொண்டு ஒரு அளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகி போறவருக்கு ஒரு பிரச்சனை வந்தா கூட நிற்பாங்களா? இவங்களே கல்லறிகிறாங்க. ஏற்கனவே அவங்க எல்லாத்தையும் சூறையாடிட்டு போயிட்டாங்க. போய் அவனை பிடிப்போமா இல்லையான்னு பார்ப்போம்டா, ஏதாவது ஒரு பிளான் சொல்லுங்க, இல்ல ஆண்டவர்கிட்ட உட்காந்துருவோம், அப்படியெல்லாம் பேசல. உன்னை நம்பி வந்தவர்கள் கல்லறியும் பொழுது ஆண்டவர் தாவீது தன்னிடத்துல பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான். ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான். அல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்து போனான். கர்த்தருடைய சமூகத்துல வந்து முழுவதுமாய் சார்ந்து கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கும் பொழுது அவன் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான்னு வசனம் இருக்கிறது. 2 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 18-19 வசனம் வாசிங்க. 18-19. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல தன் நெருக்கத்தின் சூழல்ல கர்த்தரை மட்டுமே நம்பின ஒரு தகப்பனாக தாவீது இருந்தார். வேற என்னெல்லாம் செய்தார் சொல்லுங்க. ஆலயத்தை கட்டுறதுக்கான ஆசை அவருக்கு ரொம்ப நிறைய இருந்தது. இது 7வது பாயிண்ட் சொல்லுங்க. ஆமா, நான் எழுதி வச்சிருந்தேன், நல்லா குழம்பிடுச்சு. நீங்க ஆர்டர்ல மாத்தி சொன்னாங்க, எனக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃபைன். அதுல 7வது பாயிண்ட், அவருக்கு ஆலயம் கட்டுவதற்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனா அந்த ஆசையை கர்த்தரிடத்துல சொல்லும்போது 2 சாமுவேல் 7 நம்ம வாசிச்ச மாதிரி ஆண்டவர் சொல்றார், உன் பையன் அதை கட்டுவார் அப்படின்னு சொல்றார். உன் பையன் அதை கட்டுவான்னு சொல்லும் பொழுது தாவீதுக்கு கர்த்தர் மேல இருந்த அந்த ஆசையில, அவர் தாவீதோடு கர்த்தரோடு நெருங்கின தொடர்புல இருந்ததுல அவர் என்ன சொல்லிருக்கலாம், வேண்டாம் ஆண்டவரே ப்ளீஸ் இதை மட்டும் எனக்கு தாங்க ஆண்டவரே, நான் கட்டுறேன் ஆண்டவரே ப்ளீஸ் எனக்கு தான் ஆசையா இருக்குது. ஏன் ஆசையா இருக்குது? சங்கீதம் 27:4 அவர் என்ன சொல்றார்? இல்ல சங்கீதத்துல மொத்தமாவே அவருக்கு ஆசை இருந்ததான். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு வேணும், கர்த்தருடைய ஆலயத்துல தங்கி இருப்பதே மட்டுமே நான் நாடுவேன்னு ஆசைப்பட்ட ஒரு மனுஷன்னா அவருக்கு எந்த அளவுக்கு இந்த ஆலயத்தை கட்டணுங்கிற ஒரு வைராக்கியம் இருந்திருக்கும், ஒரு அதீத ஆசை இருந்திருக்கும். அந்த ஆசையில ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அவர் நினைச்சிருப்பாரு, ஓகே மகனை கட்டு, ஆண்டவர் என்னுடைய ஆசையில பிரியப்பட்டிருப்பாருன்னு. ஆனா ஆண்டவர் அங்க எதற்கு சாலமோன் கட்டுவேன்னு சொன்னாருன்னு தெரியல. ஆனா அதையும் அவர் கர்த்தருடைய சித்தம்னா அவர் சொல்லிட்டாருன்னா அவர் பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு எடுத்துக்கிட்டாரு பாருங்க. அங்கேதான் இவர் கர்த்தரை பிரையாரிட்டைஸ் பண்ணுகிற அந்த கர்த்தருக்கு அவர் கொடுக்கிற முதலிடம் இருக்குது. எதுனாலும் கர்த்தர் சொன்னா ஓகே, என்னனாலும் எதனாலும் அவர் சொல்லிட்டாருன்னா அது சரி அப்படிங்கிற மனநிலை தாவீதுக்கு இருந்ததை கர்த்தர் பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். ஏன்? நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்கு 1 இன்ச் நகர மாட்டான். நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே செய்கிற தாவீது. நான் என்ன நினைச்சு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்றேன், ஓகே ஆண்டவரே அப்படின்னு சொல்ற தாவீது. நீ பாவம் பண்ணிட்ட, உன் பையன் செத்து போயிடுவான், ஓகே ஆண்டவரே. நீ உன்னுடைய பையனுக்காக நீ எனக்காக ஆலயம் கட்டணும்னு ஆசைப்படுற, நீ கட்ட மாட்ட, உன் பையன் அதை கட்டுவான், ஓகே ஆண்டவரே. உன் பையனுடைய ராஜ்யத்தை நான் நிலைப்படுத்துவேன், ஓகே ஆண்டவரே. உன்னிடத்துல இருக்கிறது எல்லாத்தையும் திருப்பி கொண்டு போயிட்டாங்க. சில இடத்துல ஆண்டவர் போகலாமான்னு கேட்கறதுக்கு போக கூடாதுன்னு சொல்வார். கண்ணுக்கு முன்னாடி எதிரி நிற்பாங்க, போக கூடாதா, ஓகே ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு எது தன்னுடைய லாஜிக்கா தன்னுடைய ஜஸ்டிஸா எல்லாம் யோசிக்காம சவுல் கையில கிடைக்கும் போது யோசிச்சு பாருங்க. அவருக்காக வனாந்திரத்துல ஓடிட்டே இருக்கும் போது ஒருத்தர் ஈஸியா கையில கிடைக்கும் போது சால்வையின் ஓரத்தை யாராவது அறுத்துட்டு வருவாங்களா? அப்படி அறுத்துட்டு வந்து சவுல் கேட்கும் போது, நீர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், உங்க மேல என்னால கை போட முடியாதுன்னு யாருக்காவது நம்ம சொல்லுவோமா? எப்படி அவருடைய நிலைமையை நமக்கு வச்சு யோசிச்சு பார்த்தா இந்த அளவு கர்த்தரை முதலிடம் கொடுத்த அல்லது கர்த்தரை முதன்மைப்படுத்தின
மனுஷனாக தாவீது இருக்கிறார். ஆலயத்தை கட்டுவதற்கு அவ்வளவு ஆசைப்பட்டார் அவர். நீங்க 2 சாமுவேல்ல 1 ராஜாக்கள்ல வாசிக்கும் பொழுது ஆலயத்துக்காய் அவர் சேர்த்து வைத்த விஷயங்களை வாசிக்கும் போது அது பயங்கரமா இருக்குங்க. என்னால கட்ட முடியாது, என் மகன் கட்டணும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆனா எனக்கு தான் அந்த பிளான் எல்லாம் இருக்குது, அதுல என் பையன் ஒரு விஷயத்துல கூட தவறிடக்கூடாதுங்கிறதுக்காக சகலவற்றையும் நேர்த்தியாய் அந்த ஆலயத்திற்கு தேவையான பொருட்கள் அத்தனையும் அவர் கொடுக்கிறார். 1 நாளாகமத்துல ரொம்ப டீடைலா அதை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க குறிச்சு கொள்ளுங்க வேகமா. 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அவர் தங்கம், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, தேவையான மரங்கள் அத்தனையும் அவர் சேகரித்து வைக்கிறார். 1 நாளாகமம் 22:14. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அந்த ஆலயத்தினுடைய என்டையர் பிளானவே அவர் போட்டு கொடுக்கிறார். ப்ளூ பிரிண்ட் அவர் போட்டு கொடுக்கிறார். இப்படித்தான் இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சகல ப்ளூ பிரிண்டே போட்டு கொடுக்கிறார். அதுல வாசிக்க 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தாவீது அதன் அறைகளும் அதன் பொக்கிஷ சாலைகளும் அதன் மேல் வீடுகளும் அதன் உள்ளறைகளும் கிருபாசன ஸ்தானம் இருக்க வேண்டிய மாதிரியையும் 12ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆவியினால் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களை எல்லாம் வேண்டிய இருக்கிற மாதிரியை அவன் கட்டளைகளை எல்லாம் கொடுத்தான் அப்படின்னு இருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தனக்கு சொன்ன மாதிரியின் படியே பெர்ஃபெக்ட் ப்ளூ பிரிண்ட போட்டு அதை சாலமோனுடைய கையில ஒப்பு கொடுத்த தாவீது. யோசிச்சு பாருங்க, 2 வார்த்தையில எவ்வளவு பெரிய மகிமை உள்ளடங்கி இருக்கிறது. எல்லா ப்ளூ பிரிண்ட போட்டு கொடுக்கிறது பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு ஆசை இருக்கு கட்டணும்னு, ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை நான் கட்டிடுவேன், ப்ளூ பிரிண்ட் போடுறது ஓகே. ஆனால் 12ஆம் வசனத்துல ஆவியினால் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஆலயம் கட்டணும்னு ஆசை இருக்கு, உண்மைதான். ஆனா ப்ளூ பிரிண்ட் பரிசுத்த ஆவியானவர் தரட்டும். ஹல்லேலூயா. என்ன ஒரு மனுஷங்க ஏங்க சொந்தமா ஒரு ஆசை கூட இல்லையா? அப்போ ஜீவனுள்ள காலெல்லாம் ஒன்றை நான் கேட்டேன், என்ன அதுவும் கர்த்தருடைய ஆலயத்துல தங்கி இருப்பதே நான் கேட்டேன். எனக்குன்னு ஒரு ஆசை, அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டிடணும். அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு யார்கிட்ட ஆலோசனை கேட்டேன்? கர்த்தரிடத்துல கேட்டேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன ப்ளூ பிரிண்ட் கொடுத்தாரோ அந்த ப்ளூ பிரிண்ட் படி சரியாய் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எல்லாவற்றையும் இந்த தாவீது சேகரித்து வைக்கிறார். அதுல அவர் சொல்ற வார்த்தை 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சேர்ந்து வாசிக்கலாம். சொல்றார், பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ மிக பெரியது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு உலக பிரகாரமான ஒரு ஆலயம் தான், ஜஸ்ட் ஒரு பில்டிங் தான், ஒரு சும்மா ஒரு கல் கட்டடம் தான். ஆனா அதற்கு இவர் கொடுக்கிற முக்கியத்துவம் மனுஷனுக்கு அல்ல, அது நீங்க தேவனுக்கு கட்டுகிற அரண்மனை. ஆமென். You are building a palace for God. It's not just a temple. இதவே புதிய ஏற்பாட்டுல சொல்றாங்க, நீங்க தான் அந்த அரண்மனை. ஹல்லேலூயா. மேபி நீங்க தான் அந்த ஆலயம்னு சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் வேல்யூ கம்மியா தெரியலாம். ஆனா நீங்க தான் கர்த்தருடைய அரண்மனை. என்ன அரண்மனை? தாவீது பிரம்மாண்டமாய் கட்டணும்னு ஆசைப்பட்டாரே அந்த அரண்மனை, நடக்கிற அரண்மனை, கர்த்தரை தாங்கி கொண்டு கர்த்தரை சுமந்து கொண்டு செல்லுகிற அரண்மனை நீங்களும் நானும். அப்படியா வாழ்றோம்? ஹல்லேலூயா, ஆமென் தான். ஆனா அப்படியா வாழ்றோங்கிறதா நமக்கு வைக்கிற செக்கிங்க. இந்த மனுஷன் தாவீது ஒரு ராஜா மாத்திரம் இல்லைங்க. நான் சும்மா கிட்டத்தட்ட ஃபாதர்ஸ் டேக்கு முன்னாடி என்னுடைய டெய்லி ரீடிங்ல 2 சாமுவேல் வாசிச்சுட்டு இருந்தேன். உண்மையிலே அந்த நாள்ல இருந்து அடுத்து இன்னும் நான் வாசிக்கல, 7, 8க்கு போகல. அந்த 7ஆம் அதிகாரத்தை விட்டு என்னால தாண்ட முடியல. எப்படி இந்த மனுஷன் இவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமுள்ளவராக இருக்க முடியும்? எப்படி இந்த தாவீதுனால தன் இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் ஆண்டவர் சொல்லணும்னா என்னெல்லாம் செஞ்சாருன்னு பார்த்தா, எல்லா விதத்திலும் கர்த்தரை முக்கியத்துவப்படுத்தியே வாழ்ந்த ஒரு மனிதன். ஒரு நேரத்துல கூட தன் சுயம், தன்னுடைய ஆசை, தன்னுடைய விருப்பம், தன்னுடைய பதவி, தன்னோட ஐடென்டிட்டி, தன்னுடைய ரெப்யூட்டேஷன், என்னுடைய ரெப்யூட்டேஷனுக்கு பேர் என்ன, என்னுடைய பேர் புகழ் பிரஸ்தாபம், எதையுமே தாவீது பார்க்கலங்க. ஹியூமிலிட்டி, ரொம்ப தாழ்மையுடையவரா இருந்தார் 2 இடத்துல.
ஒன்னு அவருடைய மனைவியின் இடத்துல, அடுத்து எப்படி கர்த்தருடைய பார்வைக்கு அவர் விருப்பமுடையவராக இருந்தார்னா, இந்த ஆலயத்தை சொல்லிட்டு இந்த ஆலயத்தை முடிச்சுட்டு அந்த பாயிண்ட்டுக்கு போலாம். இந்த ஆலயத்திற்கு சரி ஓகே இது கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கடுத்து என்ன ஆர்கனைஸ் பண்ணார்? 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரத்துல 23, 24, 25, 26ஆம் அதிகாரம் வரைக்கும் இவர் ஆலயத்தை எப்படி கட்ட வேண்டும் என்று டீடைல் பிளான் போட்டு கொடுக்கிறார். அதுல லேவியர்கள், ஆசாரியர்கள், மியூசிஷியன்ஸ், கீதம் வாசிக்கிறவங்க, வாசல் காவலாளர்கள் எல்லாருக்கும் என்னென்ன வேலை இருக்கணுங்கிறது வரைக்கும் அவர் திட்டம் பண்ணி கொடுக்கிறார். அதுலதான் இந்த வசனத்தை நான் அநேக முறை சொல்லியிருக்கிறேன். 1 நாளாகமம் 23, 5ஆம் வசனம் வாசிங்க. 1 நாளாகமம் 23, 5 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என்று தாவீது சொல்லி வச்சான். அப்போ 4000 பேர் வாசல் காக்கிறவர்களா இருக்க வேணும். துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீத வாக்கியங்களால் 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். 4ஆம் வசனத்தில் அவர்கள் 24,000 பேர் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்களும் 6,000 பேர் தலைவரும் மணியக்காரருமாய் இருக்க வேண்டும்னு அவர்களை லெக்கம் பார்க்கிறார். அப்போ 3ஆம் வசனத்தை வாசி பாருங்க. அப்பொழுது 30 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியர் பேர் பேராக எண்ணப்பட்டார்கள். தலையாக எண்ணப்பட்டவர்களுடைய இலக்கம் 38,000 பேரா இருந்தாங்க. அந்த அத்தனை பேத்துக்கும் வேலையை பிரிச்சு கொடுத்துட்டாங்க லேவியருக்கு. ஒருத்தர் கூட சும்மா இருக்க கூடாது. உங்க எல்லாருக்கும் 4,000 பேர் வாசல் காவலாளுங்க, 24,000 பேர் வேலை செய்யறவங்களா இருங்க, 6,000 பேர் தலைவராயிருங்க, இன்னும் 4,000 பேர் மியூசிஷியனா மட்டும் இருங்க. இன்னும் 4,000 பேருக்கு என்ன வேலை? கேட்ட திறந்து கேட்ட மூடணும், அவ்வளவுதான் வேலை. ஆனா அதை டெய்லி காலையிலையும் நைட்டும் செய்யணும். அப்போ இந்த லேவியர்கள் கர்த்தருடைய பிரசனத்தை விட்டு நீங்காதவர்களாக இருக்கணும்னு யாத்திராகமத்துல மோசேக்கு கர்த்தர் போட்டு கொடுத்த அந்த ஆர்டரை நிறைவேற்றினவர் ஒரே ஒரு ராஜா. இந்த பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டி முடிக்கும் போது இதெல்லாம் திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணுகிறவர் இந்த தாவீது ராஜா. ஹல்லேலூயா. அப்படி ஆலயத்தை சிரத்தை எடுத்து பார்த்து கொண்டார். அதற்கப்புறம் 1 ராஜாக்கள் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அதற்கு தேவையான தன்னுடைய பொக்கிஷத்திலிருந்து தனக்கு அதற்கு தேவையானது எல்லாவற்றையும் அவர் தருகிறார்னு பார்க்கலாம். 3ஆம் வசனம், இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கு என்று கொடுக்கிற. ஏற்கனவே இவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அப்படின்னா இவர் போன இடத்துல இவருக்கு கப்பம் கற்றவங்க, இவர் போன இடத்துல எல்லாம் இவருக்கு ஜெயம் கிடைத்தனால இவரை சுற்றி உள்ள தேசம் அனைத்தும் இவருக்கு டாக்ஸ் கட்டுறவங்களா இவருக்கு அடியில இருக்கிறாங்க. அப்ப அவங்க கொடுக்கிற டாக்ஸ் தான் நான் சவதரித்தது. அப்படின்னா நான் சம்பாதிச்சது. நான் சம்பாதிச்ச எல்லாத்தையும் எனக்கு சொந்தமா வைக்கல, என்னுடைய தேவனுடைய ஆலயத்துக்கு வச்சேன். போக எனக்குன்னு சொந்தமா பர்சனலா என்ன கொடுத்தாங்களோ அதையும் கொடுத்துடுறேன். ஏன்? எனக்கு தான் ஆசை ஆலயத்துல தங்கி இருக்கணும். ஹல்லேலூயா. நான் நினைச்சேன் ஒரு சின்ன பேப்பர் எடுத்துட்டு உங்க எல்லாருக்கும் கொடுத்து ஆண்டவர் உங்கள்ட்ட ஒரே ஒரு ஆசை சொல்லுங்க, நான் நிறைவேற்றேன்னு சொன்னா என்ன ஆசை எழுதுனீங்கன்னு எழுதி கேட்கலாம்னு நினைச்சேன். பாருங்க நம்ம டைம் தான் போச்சு. இந்த வசனம்லாம் சொல்லி ஆல்ரெடி 11 10 நாளா வச்சுட்டு இந்த பேப்பர் இப்ப யோசிச்சு பாருங்க. இப்படி பேப்பர் கொடுத்துருந்தா இந்த பாயிண்ட சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆசை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றேன்னு சொல்றாரு. வாழ்க்கையிலே ஒரே ஒரு ஆசை தான் உங்களுக்கு சேர்த்துதான். என்ன எழுதிருப்பீங்க? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், கீபோர்டு வாசிக்கணும், ட்ரம் வாசிக்கணும், அதானே. வேற என்ன எழுதிருப்போம் நீங்க? அப்படி நீங்க என்னெல்லாம் எழுதிருப்பீங்க? சும்மா ஒரு கெஸ்ல சொல்லுங்களேன். ஒரே ஒரு ஆசை என்ன எழுதிருப்போம்? நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு கண்டிப்பா எழுதிருப்போமா இல்லையா? பிள்ளைகள் நல்லா இருக்கணும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், கடன் பிரச்சனை இல்லாம இருக்கணும், என்னதான் ஒண்ணு எழுதியிருப்போமா நம்மள சார்ந்து கண்டிப்பா எழுதியிருப்போம். இந்த மனுஷனுக்கு அப்படி ஒரு ஆசையவே காணும், எங்கேயுமே காணும். சங்கீதம் முழுக்க முழுக்க வாசி பார்த்தாலும் காணும். தூங்கிட்டு இருக்கும் போது என் படுக்கை நனைகிறது, என் தலை மேலாம் நனைது. ஏன்? உங்களுடைய பிரமாணங்களை தியானிக்கிறேன். நடுச்சாமத்துல எந்திரிச்சாலும் உன் பிரமாணங்களை தியானிக்க வாஞ்சியா இருக்கிறேன். அதிகாலையில் உங்களை தேடுகிறேன். மானானது கதறுகிறது போல என் ஆத்துமா உன் மேல வாஞ்சியா இருக்கு. இதற்கு வேற என்னதாங்க ஆசை? அவரை கம்பேர் பண்ணவே முடியல, அவர் பக்கத்துல நெருங்கி போகவே முடியல. ஆனா தாவீதை பத்தி ரொம்ப ஒரு ராஜா ஆலியா நம்ம பேசிட்டு போறோம். ஆனா ஆழமாய் ஆராய்ந்து பார்த்தால் அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கேயோ எட்டாத உயரத்துல இருக்கிறார்.
இன்னும் நாம் ஆவிக்குரியவர்கள் சொல்லிட்டு தாவீது பக்கத்திலே ஒரு ஸ்டெப் என்னால் நெருங்க முடியல. எப்படி நான் ஆண்டவருக்கு கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்தை நான் அடைவது, எப்படி பரலோகத்துல அவர் விரும்புகிற பரிசுத்தம் என் வாழ்க்கையில காணப்படுவது. இங்க உலகத்துல சாதாரணமான உங்களை போல என்னை போல ஒரு மனுஷன் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் வாழ்ந்து மரிச்சிட்டார். அவருடைய லெகசி, அவர் பேரை சொல்ற அந்த புகழ் இன்னைக்கு வரைக்கும் அது ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த அளவுக்கு அவர் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனாய் வாழ்ந்தார். அப்படி நீங்களும் நானும் வாழும் பொழுது நமக்கு மாத்திரம் அது ஆசீர்வாதம் அல்ல, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்மளுடைய பரம்பரைக்கே நம்ம ஆசீர்வாதத்தை ஆட்டோமேட்டிக்காக சேர்த்து வைக்கிறோம். அதை பிற்காலத்துல பார்க்கலாம். கடைசியாக 1 ராஜாக்கள் 1:29 அதை ஆல்ரெடி வாசிச்சாங்க. சொல்றாங்க, இது கர்த்தருக்கு கட்டும் அரண்மனைன்னு சொல்ற அளவுக்கு தாவீது கர்த்தரை முதன்மைப்படுத்தினார். அடுத்ததாக கர்த்தரை எப்படி தாவீது பிரியப்படுத்தினார், வேற என்னெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க? அந்த ஹியூமிலியேஷன், அந்த பாயிண்ட பார்க்கலாம். 2 இடத்துல அவர் நிந்திக்கப்பட்ட பொழுது, அவரை இன்சல்ட் பண்ணும் பொழுது, அவரை தூஷிக்கும் பொழுது, ஒண்ணு மனைவி தூஷிக்கும் பொழுது அவர் என்ன வார்த்தை சொல்றாருன்னு பார்க்காம யாராவது சொல்லுங்க. மீகால் அவர் ஆடுறதுக்கு தூஷிக்கிறாங்கல்ல, தெரியும் தானே? அப்படியா நினைப்பாங்க. சரி, ஓகே. 1 சாமுவேல் 24 அதிகாரம். 2 சாமுவேல் 6 அதிகாரம். 2 சாமுவேல் 6 அதிகாரம் 21, 22 வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 6 அதிகாரம் 21, 22 வசனங்கள். பாடினேன், இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணமாவேன், அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கு கூட மகிமை விளம்பேன். அது ஓகே. அப்போ அதுல 20 வசனம் வாசிங்க. 20 வசனம். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்க திரும்பும் போது சவுலின் குமாரத்தி ஆகிய, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றார். இதற்கு 1 நாளாகமம் 15 அதிகாரம். வசனம் 1 நாளாகமம் 15:27. தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்திருந்தார். இந்த சம்பவத்துல 2 சாமுவேல் 6 அதிகாரத்துல வரும்பொழுது இந்த மீகாள் அவரை தூஷிக்கும் போது நம்ம நினைக்கிறோம் அவர் ட்ரெஸ் இல்லாம ஆடிட்டாரு, அவர் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு, அதாவது வஸ்திரங்களை உரிந்து போட்டு தாவீது எவ்வளவு மகிமைப்பட்டிருந்தார் அப்படின்னு கேட்கும் பொழுது ஒருவேளை அப்படி பொருள்படுகிறது. ஆனா அவர் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு இன்னைக்கு யூடியூப்ல நிறைய பேர் பிரசங்கம் பண்ற மாதிரி அவர் ஒன்னும் ரிப்ட் அவுட்டா ஸ்ட்ரிப்ட் அவுட்டா அவர் தெருவுல டான்ஸ் ஆடல, பைத்தியக்காரன் போல. அவர் சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டிருந்தார். அதற்கு முன்னதாக வசனம் சொல்கிறது 1 நாளாகமம் 15 அதிகாரத்துல தாவீதும் பெட்டியை சுமக்கிற சகல லேவியரும் பாடகரின் வேலையை விசாரிக்கிற தலைவனாகிய கெனானியாவும் மெல்லிய புடவையான சால்வைகளை தரித்திருந்தார்கள். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்திருந்தார். யாத்திராகமம் 28 அதிகாரம் முழுவதுமாக, அல்லது 29 அதிகாரம் முழுவதுமாக 2 அதிகாரத்தையும் நம்ம வாசிச்சு பார்க்கும் பொழுது பிரதான ஆசாரியர்லேருந்து ஆசாரியன் வரைக்கும் எந்தெந்த மாதிரி உடை உடுக்கணும்னு போட்டிருக்கு, ரொம்ப விடாவரியா போட்டிருக்கிறது. அதுல ஆசாரியர்களா இருக்கிறவர்கள், லேவியரா இருக்கிறவங்க, சாதாரண வாசல் காக்கிறவர்கள், இல்ல பெட்டியை சுமக்கிறவர்கள், இல்ல மற்ற வேலை செய்கிற ஆசாரியர்கள் இந்த மெல்லிய சால்வை மாதிரி மெல்லிய புடவையாலான லினன் துணியை உள்கச்சையா அவங்க போட்டிருக்கணும். சில வேலைகள் அது மட்டுமே அவங்களுடைய உடையா இருக்கும். லினல், அந்த சணல் நூல்னு சொல்றாங்களே, அந்த சணல் நூலாக
அது எதற்கு அடையாளம்னா இவங்க எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துல பணி செய்கிற லேவியர்கள் அப்படின்னு அவங்க வித்தியாசப்படுத்துகிறது. எப்படி இப்போ நம்ம அங்கி போட்டிருந்தா பாஸ்டர், ஆன்லைன் பண்ண பாஸ்டர்னு வெளியில பாக்குறவங்களுக்கு தெரியுதோ, அதை போல லேவியர்கள் எல்லாம் சணல் நூல் உடைய தங்களுடைய உள்ளங்கியா அவங்க போட்டிருப்பாங்க. அதுல ஆசாரியர்களான ஒரு கிரேடு, பிரதான ஆசிரியரான பல பல எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ்ல இந்த மாதிரி மேலங்கி, தலையில வைக்கிற டர்பன், அந்த மார்பதக்கம், இடை கச்சை அதெல்லாம் போட்டுக்குவாங்க. அப்ப அவங்களோட மெயின் ட்ரெஸ் என்னன்னா இந்த உள்ளாடையா இருக்கிற சணல் நூல் அங்கி. ஓகே, அந்த சணல் நூல் ஏபோத்தை மட்டும் போட்டு விட்டவராய் தாவீதும் சரி, அவரோடு கூட பெட்டியை சுமக்கிற லேவியரும் ஆசாரியரும் அவங்களோட ஒத்து போற மாதிரி அந்த ட்ரெஸ் போட்டிருந்தார். அப்படின்னா தாவீது என்ன சொல்ல விரும்புகிறார்? நான் இங்க ராஜா இல்ல, நான் கொண்டு வந்து சுமந்து கொண்டு வருகிறது தேவனுடைய பெட்டி, அவர்தான் இங்க ராஜா, நான் அதனுடைய ஊழியர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இஸ்ரவேலுடைய கலாச்சாரத்துல ஒரு ராஜா பப்ளிக் வியூல தன்னுடைய ராஜ உடையை புரிந்து போடுவது அவருக்கு அழகில்ல, அது அவருடைய டிக்னிட்டியை குறிக்கிறது. ராஜ வஸ்திரம் தரித்தவராய் தான் அவர் மக்களுக்கு முன்பாக அவர் வெளிப்படணும், அப்பதான் அவர் கனம் பொருந்தினவர். ஆனா அந்த ராஜ உடை எனக்கு வேண்டாம், நான் அப்படி இங்கே அவருடைய பெட்டியை சுமந்து கொண்டு போக வரமல, என்னை ஆடு மேய்க்கிறவனா ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். சாதாரண உடை போட்டுட்டு இருக்கவனா மெய்ப்பனுடைய உடையில ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்தார். இன்னைக்கு நான் சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கிறேன், காரணம் அவருடைய பெட்டியை சுமக்கிற ஊழியக்காரர்கள் ஒருவனாக நான் என்னை எண்ணுகிறேன், நான் என்னை தாழ்த்துகிறேன். நான் ராஜா அல்ல, அந்த மகிமை எனக்கு தேவையில்லைன்னு சொல்றதான் மீகால்கிட்ட சொல்றார். மீகால் சொல்றா, உங்களுடைய ஜனங்களுக்கு முன்பாக தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை உரிந்து போட்டிருந்த ராஜாக்கு என்ன மகிமை உனக்கு அப்படின்னு கேட்டா அவர் சொல்றார், நான் இதை பார்க்கிலும் அர்ப்பணம் நீசனமாவேன். ஹல்லேலூயா. என் கர்த்தருக்கு முன்பாக எனக்கு ஒன்றும் இது உன் வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் எங்கிருந்தோ என்னை கொண்டு வந்து உயர்த்தி வச்சிருக்கிறாரு. நான் என் பிளேஸ் இது இல்ல, என் பிளேஸ் அங்க ஆட்டுக்கு பின்னாடி. ஆனா இந்த தேவனுடைய பெட்டியை சுமக்கிறதுக்கான பொறுப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்காரு. அந்த பெட்டிக்கு முன்னாடி என் ராஜ வஸ்திரம் தகுமா எனக்கு வாய்ப்பே இல்லை, நான் என்னை தாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய உடையில கூட அந்த பெட்டியை சுமந்து வரும் பொழுது ஒரு ராஜாவா நான் பின்னாடி வரணும்னு அந்த ஒரு பேர் அவர் எதிர்பார்க்கல. பாருங்க, அவர் எதிர்பார்க்கலாம், அவரோட ரைட்ஸ் அது, அவர் தான் கொண்டு வரார். பெலிஸ்தியருடைய பாளையத்துல அந்த பெட்டி தன்னுடைய இடத்துக்கு வரணும்னு அவர் கொண்டு வருகிறார், உண்மைதான். அப்ப ராஜாவுடைய போட்டுட்டு வரல, என்ன தப்பு? தப்பே இல்லை. ஆனா அவர் சொல்லுகிறார், இந்த பிரச்சனத்துக்கு முன்பாக நான் என்னை தாழ்த்ததான் ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. நான் இதை பார்க்கிலும் அர்ப்பணம் நீசனமா இருக்கிறேன், இன்னும் என்னைய நான் தாழ்த்த விரும்புகிறேன். ஏன்னா என்னை உயர்த்தி வைத்தது கர்த்தர், நான் ராஜா கிடையாது, அவர் தான் ராஜா. ஹல்லேலூயா. அப்படி தன்னை தாழ்த்தி கர்த்தரை முக்கியத்துவப்படுத்தின தாவீது தன்னுடைய மனைவியின் முன்பாக, மனைவி கூட அவருக்கு பெருசு, அவங்களோட ஒப்பீனியன் அவருக்கு பெருசு இல்ல, கர்த்தர் என்னை எப்படி பார்க்கிறார் அதுதான் பெருசு. இதை காட்டில் அவர் தூசிக்கப்படுகிற இன்னொரு ஒரு சம்பவம் இருக்கிறது. வாசிச்சு பாருங்க, சீமேயி அவரை தூசிக்கிறார். சீமேயின் ஒரு மனுஷன் இருக்கிறார். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருந்து. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் வாசிக்கல. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க எல்லாரும் சேர்ந்து சத்தமா, இந்த கொட்டடிக்கிறனால. பின்னும் தாவீது ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அதுல அப்சலோங்கிற பையன் கிட்ட இவருக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய கதை. ஏன் பிரச்சனையாச்சு சொந்த பையன்ட்டான்னு சொல்றதுக்கு. அதனால அது சரி, அதை வச்சுக்குவோம். இன்னும் நாள் டைம் எடுத்து அந்த கதை சொல்றேன். எப்படியோ பையனுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை, அப்படி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு சுருக்கமா சொல்லிக்குவோம். அப்படி பிரச்சனை வரும்போது இந்த அப்சலோம் ராஜ்யபாரத்தை பிடிச்சிட்டாரு. இவர் பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. மேபி பையன் மேல வச்சிருந்த பாசத்தினாலேயோ, சரி பையனை தொந்தரவு பண்ண வேண்டாம் நினைச்சதுனாலேயோ, கர்த்தரனை பார்த்துக்குவான்னு நம்பினாலேயோ இவர் நாட்டை விட்டு வெளியே போறாரு. ஆக்சுவலி இவர் போயிருக்க வேண்டாம், இவருக்கு தான் பவர் அதிகமா இருக்குது. பட் அப்சலோம் போய் ராஜாவாயிட்டார். ஒரு கூட்ட ஜனங்களை கூட்டிக்கிட்டு ராஜாவாயிட்டார். அவர் போய் ராஜாசனத்துல உட்கார்ந்து இருக்கும்போது இவர் வெளியே ஓடும் போது இவர் கூட சேர்ந்து சில பேர் போறாங்க. அப்ப என் பையனே என்னுடைய உயிரை வாங்க தேடுறான்ற மாதிரி எனக்கு ஆப்போசிட்டா கிளம்பிட்டா, ராஜாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறான், அவனை விட்டுட்டு நான் வெளியே போறேன்னு சொல்லும் பொழுது 6ஆம் வசனம்
வசனம் வாசிங்க. சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாக இடதுபுறமாக நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். அந்த சீமையின் ராஜா சீமையின் சொல்றவன் கற்களை எறிந்தான். சீமையை அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேடியாளின் மனுஷனே, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். இப்ப இதுக்கு இங்க தேவையே இல்லாம ஒரு ஆள் தூசிக்கிறாங்க. சம்பந்தமே இல்லை அந்த சீமைக்கும் தாவீதுக்கும். அப்கோர்ஸ் அந்த சீமை சவுலுடைய ராஜா. என்னன்னாலும் இவர் இஸ்ரவேலினுடைய அனைத்து மேலும் இப்போ தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவர் எருசலேம் நகரத்தை தலைநகரமாக ஸ்தாபிச்சு ராஜான்ற அங்கீகாரம் பெற்றுலாம் உட்கார்ந்துட்டார். அதுக்கப்புறம் ஃபேமிலியில நடந்த ஒரு சில விஷயத்துல அவர் கொஞ்சம் ஒரு நல்ல நியாயம் செய்யாம போனதுனால அப்சலோமுக்கு டென்ஷன் ஆகி அவர் இப்படி அப்பாக்கு அகெயின்ஸ்டா கிளம்பிட்டார். அவ்வளவுதான். இது குடும்பத்துக்குள்ள பேசிட்டு இருக்கலாம். ஆனா அவர் வெளியே போகும்பொழுது இந்த சீமையை தூஷிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு இருக்கிற பவர்ல, அவருக்கு கூட வர்ற பலசாலிகள்ல, அவர் கூட வர்ற போர் வீரர்கள் எல்லாரும் இவருக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. யாரும் அப்சலோமுக்கு சப்போர்ட் பண்ணல. திரும்பி பார்த்து ஒரு போடு போட்டா சீமை அவ்வளவுதான் தொலைஞ்சிருப்பா. அதையும் கேட்கிறாங்க வேற. ராஜா, தயவு செய்து அவன் டென்ஷன் எத்திட்டே வரான், ஒரு போடு போட்டுறேன், தயவு செய்து மட்டும் சொல்லுங்க. அவர் சொல்ற வார்த்தை விடு பார்த்துக்கலாம் சொல்லல. கர்த்தர் அவனை தூஷிக்கிறதுக்கு அனுமதிச்சிருப்பார். அவன் தூஷிக்கிறது எப்படிங்க சொல்ல முடியும்? வாய்ப்பே இல்லை. எனக்கு வாய்ப்பு இல்லை. நான் உண்மையா சொல்றேன். எனக்கு நிந்தை நேரிட்ட பொழுது பர்சனலா என்னுடைய வாழ்க்கையில என்னை பார்த்து கையை நீட்டி நிந்திக்கும் பொழுது நான் மன்னிக்க ஆண்டவரே எல்லாம் உடனே எல்லாம் சொல்லல. வந்துட்டு நல்லா ஜோம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த நிந்தித்த நிந்தைக்கு நீங்க தான் பதில் கட்டணும் தான் ஜோம் பண்ணேன். அப்படித்தானே நம்ம செய்வோம். தயவு செய்து பதில் கட்டீங்க, எனக்கு அப்படியே தாங்க முடியல, அப்படி உள்ள எரிஞ்சுட்டு வரல அப்படிதான் சொல்லுவோம். இவரால எப்படி கர்த்தர் அவனை தூஷிக்க வச்சிருப்பாரு? அவனை தூஷிக்கிட்டு விடுங்க எப்படி சொல்ல முடியும் பாருங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையில எது நடந்தாலும் கர்த்தருக்கு தெரியாம நடக்காது. அல்லேலூயா. அப்படி நான் அவரோட நெருக்கமான உறவுல வாழும் பொழுது யாரோ ஒருவன் தூஷிக்கிறானா அதே அவர் பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. அவர் ரீபே பண்ணிக்குவார். என் பங்குக்கு ஒண்ணும் இல்லைங்க. நான் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் பதற வேண்டிய அவசியம் இல்லை, கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி பொறுமை தள்ள வேண்டிய அவசியம் இல்லை, எமோஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. என் லைஃப்ல நடக்கிற எல்லா டீடைல்ஸும் அவருக்கு தெரியும். அவர் இதை அனுமதிச்சிருக்கிறாருன்னா இதுக்கு ஒரு பிளான் அவர் வச்சிருப்பார். சீமைக்கு நடந்த எண்ட் பாயிண்ட் நமக்கு நல்லா தெரியும். அவனை விட்டுறாத இந்த மாதிரி அவனோட பையன் போட்டு தரட்டான் சாலமோன், அவரை கொலை செய்திருவார் கடைசியாக. அதற்கு கர்த்தர் வழிவகுத்தார். ஆனால் இந்த சீமையை தூஷிக்கும் பொழுது அந்த இடத்துல தன்னுடைய ஊழியக்காரர்களை பார்த்து கர்த்தர் ஒருவேளை அவனை தூஷிக்க அனுமதிச்சிருப்பார், விட்டு அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய ஆவிக்குரிய முதிர்ச்சி. இந்த அளவு ஆவிக்குரிய முதிர்ச்சி உடையவர்களை நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட சரியா இருப்போமே ஆனால் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இப்படி எக்ஸம்ப்ளரியா தாவீது இருந்ததுனாலதான் ஆண்டவர் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் தாவீது சொன்னார். என்ன செஞ்சாலும் தாவீது அசர மாட்டானே. தூஷிச்சாது ஒரு 2 கெட்ட வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரை மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருக்கலாம். தாவீதை மன்னிச்சிருவார் ஆண்டவர். ஏன்னா அவர் அவ்வளவு தப்புலாம் செய்யல. அண்ட் சீமையை தூஷிக்கிற மாதிரி சவுலோட குடும்பத்துக்கு ஒரு துரோகமும் தாவீது செய்யல. நல்லா வாசிச்சு பார்த்தா சவுலோட குடும்பத்துல யாராவது இருக்கிறாங்களா? விடப்பட்டவங்க யார் இருக்காங்க? அவங்க என் பந்தியில உட்காரட்டும். மேவிபோசேத்து தினமும் என்னுடைய ராஜ பந்தியில அமர்ந்து அவன் சாப்பிடட்டும்னு சவுலின் வீட்டார் அனைவருக்கும் நல்லது பண்ணவர் தாவீது. ஐயா, சவுல் செத்துட்டான் ஜாலின்னு அவனை போட்டு தள்ளினவர் தாவீது. சவுலுடைய குடும்பத்துக்கு எக்ஸ்ட்ரா வைராக்கியம் பாட்டின தாவீத இந்த சீமையை தவறாய் தூஷிக்கும் பொழுது, செய்யாத காரியத்திற்காக தூஷிக்கும் பொழுது நார்மலா நம்ம ஹியூமன் பீயிங்கா நம்ம எல்லாருக்கும் எரிச்சலாகுங்க. செஞ்சதை சொன்னா கூட ஓரளவுக்கு ஆமா தப்பு பண்ணிட்டேன் திட்டிட்டு போவோம், ஆமா உண்மைதான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிடலாம். செய்யாத தப்புக்கு திட்டு வாங்கணும்னா எப்படி இருக்கும்? திட்டு வாங்குறத விட நிந்தனை வாங்கினா எப்படி இருக்கும்? ஊருக்கு முன்னாடி அவமானப்பட்டா எப்படி இருக்கும்? அந்த அவமானத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்த கற்றுக்கொண்ட ஒரு தகப்பனாய் தாவீது இருந்ததுனாலதான் தாவீதை கர்த்தர் தன் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல ஏற்கனவே நீங்க சொன்னது போல எல்லா விடத்திலும் கர்த்தருடைய சமூகத்துல
ஆலோசனை கேட்கிறவராய் தாவீது இருந்தார். கிட்டத்தட்ட எல்லா பாயிண்டையும் நீங்க சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10 பாயிண்ட் வந்துருச்சா? தாவீது 10 பாயிண்ட் வந்துருச்சா? அப்போ தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தார் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம், தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் கர்த்தரை மாத்திரமே முதன்மைப்படுத்தினார். தன் வாழ்க்கை, தன்னுடைய வைஃப், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய அரண்மனை, தன்னுடைய பதவி, தன்னுடைய புகழ், தன்னுடைய ரெப்புடேஷன், பேரு, என்னுடைய ராஜ்யம், இது எல்லாத்துக்கும் முன்பாக கர்த்தர் தான் எனக்கு, அவர் சொன்னா போதும். கடைசியா ஒரு தப்பு பண்ணிட்டார். தேசமா சேர்ந்து ஒரு இன்னொரு தப்பு பண்ணிட்டார். அந்த கடைசியா பண்ண தப்பு எவ்வளவு பேர் இந்த எனக்கு கீழே ஜனங்களை இருக்காங்கன்னு எண்ணணும்னு ஆசைப்பட்டார். அது மிகப்பெரிய தப்பு இல்லை. ஆனா ஏன் தப்பா இருந்துச்சுன்னா, ஆண்டவர் பழுகி பெருக வச்சிருக்கும் போது நீ ஏன் போய் அதை எண்ணிக்கிட்டு இருக்கங்கிற ஒரு சின்ன விஷயம் தான். அதையும் யோவாப் சொல்றாரு, என்னாதீங்க, தப்பு பண்ணாதீங்க, கர்த்தர் வானத்தின் நட்சத்திரங்கள் மாதிரி கடற்கரை மணலை மாறி தன்னுடைய பிள்ளைகளை பெருக பண்ணுகிறவர். அவங்கள போய் லக்கம் பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்றதுக்கு ஒரு பெருமையா, தயவுசெய்து இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லும்போது இவர் சும்மா ஒரு நப்பாசையில அப்படி வச்சுக்கோமா எண்ணிட்டார். அப்புறம் தீர்க்கதரிசி சொன்ன, ஐயோ தப்பு பண்ணிட்டேன். இப்போ உனக்கு 3 ஆப்ஷன் தீர்க்கதரிசி சொல்றாரு. ஒண்ணு, பக்கத்துல இருக்க நீ ஜெயிச்சுட்டு வந்த ராஜாலாம் திடீர்னு உன் மேல படையெடுக்க வர, இதுதான் சாமி நான் போட்டு தள்ளிடுவோம். அவங்க நின்று பார்த்து சண்டையில அப்படி தோத்து, ஆனா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அதுவா? இல்ல வேற அப்படி இப்படி 3 ஆப்ஷன் கொடுக்கும்போது இவர் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணாரு? கடைசி அடுத்த 3வது ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் கர்த்தர் கொடுக்கிற கொள்ளை நோய். அந்த கொள்ளை நோயில கொஞ்சம் பேர் செத்து போயிடுவாங்க, அது ஓகேவா? இல்ல படையினால மனுஷர்களால வருகிற 2 ஆப்ஷன் ஓகேவான்னு சொல்லும்போது தாவீது யோசிச்சு அழகா சூஸ் பண்ணுவாரு. ஆனா 14ஆம் வசனத்துல 22 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை சேர்த்து வாசிங்க. 13ஆம் வசனத்தை சேர்த்து வாசிங்க. அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்தவனை நோக்கி, உம்முடைய தேசத்துல 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ, இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். 3 ஆப்ஷன். ஓகே, அதுல தாவீது சொல்ற சாய்ஸ். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போதும் நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷன் கையிலே விழாதிருப்பேனாக என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப ஒண்ணுமே செய்ய முடியாத சூழல்ல கூட 3 மாசம் சத்துருக்கள் துரத்துறது தானே, அவ்வளவுதானே, துரத்துறதுன்னு தானே சொல்றாரு. அப்படின்னா என்ன, ஓடி போகணும்? ஓடி போகிறதுன்னு எனக்கு புதுசா? எல்லாரையும் கூட்டிட்டு ஓடி போகலாம். எனக்கு இருக்கிற படை வீரத்துல ஒத்தாளா கோலியாத்தை ஜெயிச்சு நானு ஒரு 3 months தாக்கு பிடிக்க முடியாது. தாவீதால தாக்கு பிடிக்க முடிஞ்சிருக்குமா இல்லையா? தாராளமா தாக்கு பிடிச்சிருக்கலாம். அப்புறம் 7 வருஷம் பஞ்சம். 7 வருஷம் தேசத்துல பஞ்சம்னா கொஞ்சம் கஷ்டம், என்னால மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் இங்க என்னது கடைசியா 3 நாள் கொள்ளை நோய். என்ன பண்ணலாம், எதை சூஸ் பண்ணலாம்? அவர் தெளிவா சொல்றாரு பாருங்க. 3 நாள் கொள்ளை நோய் சூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லல அவர். அப்படி சொல்லிதான் ஓட்டே 3 நாள்ல அத்தனை பேர் அவுட் ஆயிருப்பாங்க. அவர் சொல்ற வேர்டிங், நான் மனுஷர் கையில் விழாதிருப்பேன். ஹல்லேலூயா. மனுஷர் மூலமா பஞ்சமோ, மனுஷன் மூலமா சத்துருக்கள் துரத்துறதோ, மனுஷன் மூலமா கொள்ளை நோயோ எது வந்தாலும், மனுஷன் மூலமா எனக்கு எந்த ஆபத்தும் வர மாதிரி மனுஷன் கையில நான் விழாதிருப்பேனாக, நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக. நான் தப்பு பண்ணிட்டேன், உண்மைதான், நான் தப்பு செய்தேன். அந்த 10ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் இப்படி செய்ததுனாலே பெரிய பாவம் செய்தேன், இப்போதும் அடியாரே உங்களுடைய அடியாரின் அக்கிரமத்தை நீக்கி விடும்னு அவர் சொல்லும் பொழுது நான் கர்த்தருடைய கையில விழுகிறேன். ஏன்? அவர்கிட்ட மகா பெரிய இரக்கங்கள் இருக்கிறது, அதை அனுபவிச்சவன் நான். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளாதிரும் ஆண்டவர் என்று சொல்லி அவரிடத்துல நான் சரியாய் மனம் பொருந்தினேனால் அவருடைய இரக்கங்களை அனுபவித்த ஒரு சாதாரண மெய்ப்பெண் நான். என்ன ராஜாவா அவர் உயர்த்தி இருக்கிறார். ஆனா மனுஷன் கையில மட்டும் நான் விழுந்துடக்கூடாது, எந்த சூழல்லையும் கர்த்தருடைய கையில நான் இருப்பேனாக என்று சொல்லி வாழ்க்கையினுடைய விழும் பொழுது, எந்திரிக்கும் பொழுது, உச்சத்துல இருக்கும் போது, கீழே இருக்கும் பொழுது, நல்லா பயணிக்கும் பொழுது, வனாந்தரத்துல ஓடும் பொழுது, மனைவியோட இருக்கும் போது, மகன் செத்து போகும்போது, மகனை ராஜாவா அபிஷேகம் பண்ணும்போது, எல்லா சூழல்லையும் கர்த்தரை மட்டுமே முதன்மைப்படுத்தின ஒரு தகப்பன். அல்லேலூயா.
தன்னுடைய மனைவியை விட, பிள்ளைகளை விட, குடும்பத்தை விட, தங்களுக்கு இருக்கிறதை விட, உங்களுடைய வேலையை விட, உங்களுடைய சுய தொழில்கள், உங்களை சார்ந்த எல்லாவற்றையும் தவிர அதற்கு முன்னதாக கர்த்தரை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ரீட்டர்ன் பண்ணுவீங்களா, மாற்றி அமைத்துக் கொள்ளுவீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிற தகப்பனாராய், பெற்றோர்களாய் தான் நாம் இருக்கிறோம். அதற்கு தாவீது மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ தாவீத ஃபுல் அண்ட் ஃபுல் ஆராய்ச்சி பண்ணி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்துட்டோம். கடைசியாக சாலமோனுக்கு அப்படி என்ன ஆசீர்வாதம் அவர் வச்சுட்டு போனார், அதை மாத்திரம் நான் வேகமா சொல்லி நான் முடிச்சிடலாம். ஒரு 12:20 முடிச்சிடலாம். வாசித்து பாருங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து அவர் வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம், உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகி உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தாவீதுக்காகவே இப்போ சாலமோனுக்கு அவருக்கு அடுத்த ஆசீர்வாதங்களை பார்க்கும்போது இந்த 7ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்துல, for the sake of David. அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. அது தமிழ்ல நம்ம தேடி பார்க்கும்போது தாவீதின் நிமித்தம் அப்படிங்கிறது அது வர்ற அந்த எப்படி சொல்றது, அந்த நெரேட்டிவ்ல உள்ளடங்கி அது மறைந்து தான் காணப்படுகிறது தமிழ் வேதாகமங்கள்ல. ஆனா ஆங்கில வேதாகமத்துல for the sake of David, தாவீது நிமித்தம் சாலமோனுக்கு இதை நான் செய்றேன் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா ஆண்டவர் சொல்றார் இந்த 7ஆம் அதிகாரத்திலே. ஏன் தாவீது நிமித்தம் செய்றேன்? தாவீது எனக்கு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டான். ஆனா தாவீது நிமித்தம் அவன் பையனுடைய ராஜ்ய பாரத்தை நான் நிலைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. அப்போ சாலமோனுக்கு ராஜ்யபாரம் கிடைச்சது சாலமோன் செஞ்ச எந்த காரியத்திலையும் நான் இல்ல, தாவீது நிமித்தம் அவனுக்கு அரியணை கிடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட அரியணை? 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பார்க்கும் பொழுது, என்னுடைய சத்துருக்கள் எல்லாரிடத்திலும் நீர் எனக்கு அமைதியை கட்டளையிட்டீர், ஒருத்தர் கூட சண்டை போடுறது இல்லை. அப்படிப்பட்ட பீஸ்ஃபுல் அரியணை, ரொம்ப சமாதானமான ஒரு அரியணை. வாசிச்சு பாருங்க 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். காரணம், எல்லா போரையும் உங்க அப்பா ஜெயிச்சிட்டார். ஒருத்தர் கூட எனிமி இல்லை, எல்லாரும் ஃப்ரெண்டு. எப்படி ஃப்ரெண்டுன்னா, இவரோட வீட்டை கட்டி கொடுக்கறது அளவுக்கு ஃப்ரெண்டுங்க. அதான் நான் சொல்றேன், இந்த 2 சாமுவேலுக்கு மேல நான் வாசிச்சு அதுக்கப்புறம் தாண்டலன்னு சொன்னேன் இல்லைன்னா, தாவீதுக்கு நடந்த விஷயத்த பார்க்கும்போது ஆச்சரியமா தான் இருக்குது. ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம நல்லா இருந்தோம்னா நம்மளோட எல்லா விஷயத்தையும் அடுத்தவங்க பார்த்துக்குவாங்கன்ற மாதிரி இன்னொரு ஒரு தீருவின் ராஜா அவர் தாவீதோட வீட்டை கட்டி கொடுக்கறதுக்கான எல்லா பொருளையும் தந்துருவார். இவர் தான் வீட்டை கூட கட்டலைங்க சொந்தமா, யோசிச்சு விடுங்க. ஆனா அவர் சொல்லுவாரு, நான் கேதுரு மரத்தாலான வீட்டில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய பெட்டி கூடாரங்களில் வாசமா இருக்கலாமோ, அந்த கேதுரு மரத்தாலான வீட்டை கூட நான் சொந்தமா கட்டல, இந்த தீருவின் ராஜா ஏதோ ஆசைப்பட்டு கட்டி தந்துட்டாரு. அவர் சொன்னேன், அவர் பொருட்கள்லாம் வேலையாட்களே அவன் நாட்டில கொண்டு எனக்கு ஒரு நல்ல அரண்மனையை கட்டி வச்சுட்டு போயிட்டான், உள்ள போய் இருயான்னு சொல்லி நானா வனாந்திரத்துல ஓடிக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் இங்க உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு அரியணை இருக்கு, த்ரோன் இருக்கு, மக்கள் இருக்காங்க, மக்கள் சப்போர்ட் இருக்கு, எல்லாமே எனக்கு இருக்கு. படுத்துங்க வேண்டியதான பேசாம. எனக்கு உள்ளத்துல ஒரே ஒரு ஆசை குமுறுது, அன்செட்டில்டா இருக்கு, என் ஆண்டவருக்கு வீடு இல்லையே. அப்படி நமக்கு இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அப்படி ஆண்டவர் மேல பிரியம் இருக்கிறதா? அப்படி ஆண்டவருக்கு எதையாவது ஒண்ணு செஞ்சிடணும்னு அன்செட்டில்டா என் மனசு கிடந்து அல்லோலப்படுகிறதா? எனக்கு ஒரு வீடு, நான் தங்க இடம், என் குடும்பத்துக்கு சூழல் எல்லாம் நல்லா இருந்தா நிம்மதியான உறக்க வரும். ஆண்டவரே நன்றி, என்னை பார்த்து கொண்டீரே நன்றின்னு நம்ம இருக்கோம். ஆனா இவருக்கு எல்லாம் இருந்தப்ப அவர் நன்றி சொல்லல. உங்களுக்கு ஒரு கூடாரம் இல்லையா ஆண்டவரேன்னு இருக்கிறார். அப்படிப்பட்ட தாவீது அவருக்கு எதுக்கு இங்க சாலமோன் சொல்லி வரும்போது இங்க வந்துட்டோம். சரி, சாலமோனுக்கு கிடைச்சது பீஸ்ஃபுல் ரெயின். காரணம் நான் சொன்னது, எல்லா பக்கத்திலும் இருந்து தாவீதுக்கு சப்போர்ட் பண்ணதான் ஆள் வந்தாங்க. அதனால சாலமோன் ஒரு போருக்கு கூட போகல. ராஜான்னு காட்டிக்கிறதுக்காக கூட பேருக்கு கூட ஒரு போருக்கு போகல சாலமோன். அவ்வளவு சமாதானமான வாழ்க்கை அரியணையை கர்த்தர் தாவீது நிமித்தம் for the sake of David சாலமோனுக்கு கொடுத்தார். மூன்றாவதாக 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம்
6 3ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது இந்த சாலமோன் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றார். என் தகப்பனாகிய தாவீது உங்களுடைய பார்வைக்கு முன்பாக செம்மையானதை, சரியானதை, நீதியானதை, நேர்த்தியானதை செஞ்சாரு. அவருக்கு நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொண்டீங்க. ஆனா இப்ப உங்களுடைய ஜனங்களை வழிநடத்துகிற பொசிஷன்ல என்னை வச்சிருக்கிறீங்க. இவங்களை வழிநடத்த என்ன வேணும்னு கேட்கும் பொழுது சாலமோனும் தன்னுடைய தகப்பனை போலவே எனக்கு இவர்களை வழிநடத்த ஞானம் வேணும் ஆண்டவரேன்னு கேட்டது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாயி வேதம் சொல்லுகிறது. எகெயின் ஆங்கில வேதாகம் வந்து அது தெளிவா சொல்லுகிறது, for the sake of David Solomon was given wisdom. Hallelujah. தாவீது நிமித்தம் சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தை கட்டளையிட்டார்னு சொல்ல வருகிறது. அந்த முழு அதிகாரத்துல வாசிச்சோம்னா for the sake of David மேல இருக்கும். அப்புறம் கீழே 11 12 வசனங்கள்ல ஆண்டவர் சொல்வார், I will give you wisdom. நான் உனக்கு ஞானத்தை தருகிறேன். உனக்கு முன்னாடி ஒருத்தனும் ஞானவானா இருப்பது இல்ல, உனக்கு பின்னாடி ஒருத்தனும் ஞானவானா இருக்கிறது இல்லைங்கிற அளவுக்கு ஞானவானாய் சாலமோனை கர்த்தர் மாற்றினார். அதுவும் தாவீது நிமித்தமாக. ஹல்லேலூயா. தாவீது ஒபீடியன்ட்டா இருந்ததுனால, அவரோட வழியிலவே நீ வந்து கேட்கறதுனால உனக்கு நான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, ஞானத்தை நான் தருகிறேன்னு சொல்றார். அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஆசீர்வாதம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 14 15 வசனங்கள் 16 வசனங்கள் இருக்கிறது. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 14 15 16. நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய முலாத்தினாலும் மனுபுத்தருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தாவீது நிமித்தம் சாலமோன் தவறின போது ஆண்டவர் சாலமோனுக்கு தண்டனை தான் கொடுத்தாரே தவிர சாலமோன் இடத்திலிருந்து தன்னுடைய கிருபையை விலக்கவில்லை. இதுதாங்க மெசேஜ் இன்னைக்கு. நாம் தகப்பனாராக அல்லது பெற்றோர்களாக, தகப்பனாக, தாயாக கர்த்தருடைய சமூகத்துல நம்முடைய இருதயம் சரியா இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்தால் கூட கர்த்தருடைய கிருபை நம் நிமித்தம், இந்த தகப்பனுடைய இருதயத்தின் நிமித்தம் கர்த்தருடைய கிருபை பிள்ளையை விட்டு அது விலகி போகவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை சாலமோனுக்கு தந்தார். ஆனா சாலமோனுக்கு பண்ணதெல்லாம் வாசிச்சு நமக்கே டென்ஷன் ஆகும். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல ஃபுல்லா சாலமோன் என்னெல்லாம் தப்பு பண்ணாருன்னு இருக்குது. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கினான், அவன் இருதயம் கர்த்தரை விட்டு தூரமா போனது, பெண்களை தேடி போனா, பெண்களை எல்லாம் கொண்டு வந்தான், கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அந்த பெண்களுக்கு எல்லாம் கோயில் கட்டினான், அவங்களோட சிலைகள்லாம் கொண்டு வந்து எருசலேம்ல வச்சான். எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான அறிவீனமான காரியத்தை சாலமோன் செய்தான். பிரம்மாண்டமாய் கர்த்தருக்கு கட்டுகிற அரண்மனையை கட்டின அதே சாலமோன் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிள்ளைகளுக்காக அவங்க சிலையெல்லாம் கொண்டு வந்து எருசலேம்ல வைப்பானா? அது கர்த்தருக்கு எவ்வளவு கோபத்தை ஏற்படுத்தும். அவர் ஒரு நிமிஷத்துல சாலமோனை ஒரு ராஜ்யபாரத்தை பிடிக்கி போட்டுருவேன்னு சொல்லிடலாம். ஏன்னா இவன் செஞ்சது சவுல் செஞ்சதை விட அக்கிரமம். சவுல் ஒரு இடத்துல கீழ்ப்படியாம போனதுனால அவன் ராஜ்யபாரத்திலே கர்த்தர் அவன் இருந்து எடுத்துக்கிட்டார். அப்ப சாலமோன் செஞ்சதை வாசிச்சு பார்க்கும்போது அவ்வளோ கர்த்தருடைய இடத்தை, பரிசுத்தமான எருசலேம் நகரத்தை பரிசுத்த குலைச்சலாக மாற்றினார் இந்த சாலமோன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் வசனம் வாசிங்க. 12ஆம் வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களில் செய்வதில்லை, உன் குமாரனுடைய கையிலிருந்து அதை பிடுங்குவேன். 32ஆம் வசனம் வாசிங்க. 32ஆம் வசனம். ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும். 34ஆம் வசனம். ஆனாலும் ராஜ்யபாரம் முழுவதையும் நான் அவன் கையிலிருந்து எடுத்து போடுவதில்லை, நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொண்டவனுமான என் தாசனாகிய தாவீது நிமித்தம் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை அதிபதியாக வைப்பேன். ஹல்லேலூயா. சாலமோன் கர்த்தருக்கு வெறுப்பான காரியத்தை செய்யும் போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் தாசனாகிய தாவீது நிமித்தம் இந்த சாலமோன் அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதிபதியா வச்சுட்டு போயிட்டு போ. காரணம் நீ செஞ்சதுனால இல்ல, உனக்கு முன்னாடி உங்க அப்பா என் இருதயத்திற்கு அவ்வளவு ஏற்றவனாக இருந்தான். அவனுக்கு நான் வாக்கு பண்ணிட்டேன், உன் ராஜ்யபாரம் நிலைநிற்கும் தம்பி நான் சொல்லிட்டேன். என் இருதயத்திற்கு ஏற்ற அவனுக்காக நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் அதிபதியா இருந்துட்டு போ. ஆனா நீ பண்ண தப்புக்காக 12 கோத்திரம் 2 கோத்திரமாகவும் 10 கோத்திரமா பிரிஞ்சிருச்சு. அதுலயும் நான் உனக்கு கிரேஸ் கொடுக்குறேன். ஏன்னா என் கிருபையை உன்னை விட்டு விலக்குவதில்லைன்னு சொல்லிட்டேன்.
2 கோத்திரம் உங்க அப்பாவோட வம்சவழி உன் கையில இருக்கும். நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ அதிபதியா இருந்துட்டு போ. ஆனா நீ அந்த தண்டனை அனுபவிச்சே நீ வாழணும். ஏன்னா நான் உங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன், உன்னிடத்துல இருந்து உன் ராஜ்ய பாரத்தை நான் நீக்குவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பரம்பரைக்கு. யோசிச்சு பாருங்க. அப்பாவும் அம்மாவுமாய் பெற்றோர்களாய் கர்த்தருடைய சமூகத்துல நாம் நம்முடைய இருதயம் நேர்த்தியா இருக்கும் பொழுது, நம் பிள்ளைகள் தவறினால் கூட, நாம் மரித்து போன போது கூட தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் திருத்தி அவங்கள சரியான வழிக்கு கொண்டு வருவாரே தவிர, தாவீது நிமித்தம் தாவீது நிமித்தம் தாவீது நிமித்தம் நான் உனக்கு அவ்வளவு செய்யலப்போ அப்படின்னு ஆண்டவர் இங்க சொல்றாருன்னா, அவருடைய இருதயத்தின் வேதனை எவ்வளவு இருந்திருக்கும். இந்த சாலமோன் தப்பு செய்யும் பொழுது, நீங்க 11ஆம் அதிகாரத்துல நான் சொல்றது வேகமா வாசிங்க, இந்த கொட்டடிக்கிறதுனால நான் வாசிக்க சொல்றேன். ஒவ்வொரு வசனத்தினுடைய கடைசி லைனை மட்டும் போக்கஸ் பண்ணுவாங்க. 11ஆம் அதிகாரத்துல ஒவ்வொரு வசனத்தினுடைய கடைசி லைன். ஃபர்ஸ்ட் வசனத்தை பாருங்க, ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். 2ஆம் வசனத்துல கடைசி, உன் இருதயத்தை சாயப்படுவார்கள் ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமா இருந்தான். 3ஆம் வசனத்தினோட கடைசி பகுதி, அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். 4ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை. 6ஆம் வசனத்திலும் சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். 7ஆம் வசனத்தோட பின்பகுதி, அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோளேகுக்கு மேடையை கட்டினான். 8ஆம் வசனத்துல பலியிடுகிற அந்நிய ஜாதியான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காக அவங்க தேவர்களுக்கு தூபம் காட்டினான். 9ஆம் வசனம், அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானவர். யோசிச்சு பாருங்க, பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டின அதே சாலமோன் மேடைகளை கட்டி தூபம் காட்டி எருசலேமை பரிசுத்த குலைச்சலாக்கி கிட்டத்தட்ட விக்கிரக ஆராதனை உள்ள கொண்டு வச்ச பிறகு ஆண்டவர் சொல்றாரு, நீ அதிபதியா இருந்துட்டு போ, பொழைச்சுக்கோ. ஏன்? உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 11 மாத்திரம் இல்ல, இனி 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சேர்த்து வாசிக்கலாமா? அவன் இஸ்ரவேல் ராஜாவின் வழியிலே நடந்து ஆகாபின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாபின் குமாரத்தி அவனுக்கு மனைவியா இருந்தால் அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தர், உன் குமாரருக்குள்ள என்னாலும் ஒரு விளக்கை உனக்கு கட்டளையிடுவேன் என்று தம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு சொன்னதின்படியே அவன் நிமித்தம் அவர் யூதாவை முற்றிலும் கெடுக்கவில்லை. இது அவருடைய ஜெனரேஷன்ல, அதாவது தாவீதுடைய வம்சத்துல வர்ற பின்னாடி எழும்புகிற யோராம் அப்படிங்கிற ஒரு ராஜா. அந்த ராஜா கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்றார். இப்ப தாவீது கர்த்தருக்கு பிரியமானவனா இருந்தா சாலமோனோட அந்த டீல முடிச்சிருக்கணும் இல்லையா ஆண்டவர். தாவீது அவர் பிள்ளை. இப்ப நீங்க 2 பேரும் அப்பா நல்லா இருக்கனால பிள்ளையோட போச்சுன்னு சொன்ன ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு பண்ணிட்டார். என்ன வாக்கு பண்ணார்? உன் ராஜ்ய பாரம் நிலை நிற்கும்னு வாக்கு பண்ணிட்டார். அப்போ இவர் சந்ததியில எழும்புகிற எந்த ராஜா தப்பு பண்ணாலும் ஆண்டவர் தாவீது நிமித்தம் யூதாவை அழிக்கவில்லை. ஹல்லேலூயா. தாவீது நிமித்தம் யூதாவை முற்றிலும் கெடுக்கவில்லை. தாவீது நிமித்தம் யூதாவை முற்றிலும் கைவிடவில்லை. தாவீது நிமித்தம் யூதாவை காப்பாற்றினார். தாவீது நிமித்தம் தான் எல்லாத்தையும் செய்றார். ஹல்லேலூயா. என்னுடைய வம்ச வழிக்கு ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன், வருஷம் ஆஃப்டர் வருஷம் 20 ராஜாக்கள் கிட்டத்தட்ட 200 வருஷம் அரசாண்டிருக்கிறாங்க இந்த யூதாவை. 200 வருஷமும் தாவீதின் நிமித்தம் அந்த யூதா கோத்திரத்துக்கு கர்த்தர் கிருபை உள்ளவராக இருந்தார். சிறையிருப்புக்கு போன பிறகு கூட 70 வருஷம் போயிட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு வா, ஏன்னா நீ தப்பு பண்ற, நீ தண்டனை அனுபவிச்சுக்கோ, ஆனா முற்றிலுமாய் உன்னை விலக்கி விட மாட்டேன். காரணம் தாவீதுக்கு நான் வாக்கு பண்ணி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி ஒரு தகப்பனாய் தாவீதை பார்க்கும் பொழுது தன்னுடைய சந்ததிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய கிருபை விலகக்கூடாது என்கிற மிகப்பெரிய சொத்தை தாவீது தன்னுடைய சந்ததிக்கு சேர்த்து வச்சுட்டு போனார். அதனாலதான் அவர் சங்கீதத்துல சொல்றார், நீரே என் பங்கு, you are my inheritance. எனக்கு ஒரு சொத்து, உலகத்துல அழியாத ஒரு சொத்துனா அது நீங்க தான். நீங்க மட்டும் என் சந்ததியோட இருந்தா போதும். நான் செத்து போனதுக்கு அப்புறம் கூட என் சந்ததியினர் உனக்கு பிரியமில்லாததை செஞ்சா கூட நீர் மாத்திரம் அவர்களுக்கு பங்கா இருந்தால் போதும். ஹல்லேலூயா. அதையும் ஆண்டவர் கனப்படுத்தி தாவீது நிமித்தம் இன்னும் ஒண்ணு வாசிங்க.
வாசிங்க. இந்த அடிச்சுட்டே இருக்கிறதுனால நான் சொல்றேன். 2 ராஜாக்கள் 19:34 அது நமக்கு தெரிஞ்ச வேத பகுதி. 19:34 எசேக்கியா ராஜாவுக்கு பிரச்சனை வரும் பொழுது, எசேக்கியா ராஜாவை சூழ படைகள் வரும் பொழுது அவர் சொல்ற காரியம், எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் சொல்வார், உனக்காக நான் ஹெல்ப் பண்றேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் போது அங்க எசேக்கியா ராஜா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யறாரு. ஓகே, பிரச்சனை வரும்போது எசேக்கியா ராஜா போய் சூழ ஆண்டவரோட ஆலயத்துல வச்சு, நீங்களே பாருங்க ஆண்டவரே, ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே சொல்லும் போது ஆண்டவர் வந்து எசேக்கியா, ஓகே நான் ஹெல்ப் பண்றேன் எசேக்கியா, உன்னை அசீரியன் பின்தொடர மாட்டான்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் ஒரு படி எக்ஸ்ட்ரா போய் 34 வசனத்துல சொல்றார், என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல ஆண்டவர் சொல்றது பாருங்க, 32 வசனத்துல கர்த்தர் அசீரிய ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதில்லை, இதற்கு முன் கேடகத்தோடு வருவதில்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதில்லை, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்தவனையே அவன் திரும்பி போவான். அன்று ராத்திரியிலே 1,80,000 பேரை ஒரே தேவதூதன் அவர் அழித்து நிர்மூலமாக்கினான். யார் நிமித்தம்? தாவீது நிமித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு தகப்பனாய் ராஜாவா பார்க்கிறத விட ஒரு தகப்பனாய் தாவீதை பார்க்கும் பொழுது, ஒரு மனுஷனாய் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் அந்த தாவீது இருந்ததுனால தன் குடும்ப சந்ததிகள் முழுவதையும் ஆசீர்வாதத்துக்குள்ளாக வழி நடத்தின ஒரு தகப்பனாய் தாவீது இருக்கிறார். இப்போ ஏன் அம்மாக்கும் பங்கு இருக்குன்னு நான் சொன்னேன்னா, கணவன் மனைவியா இணையும் பொழுது வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீ 2 பேரும் ஒரே சரீரமா இருக்கிறீங்க. ஆமென். அப்ப அப்பா பார்க்கட்டும், எனக்கு கவலை இல்லைன்னு அம்மா இங்க இருக்க முடியாது. அப்பா ஆவிக்குரிய தகப்பனாய் தன் குடும்பத்தை நடத்துவதை எந்த அளவுக்கு ஒரு 50% பார்த்தாரோ அந்த அளவு 50% அம்மாவும் கூட சேர்ந்து நர்ச்சர் பண்ணாதான் இந்த ஆவிக்குரிய தகப்பனார் தன்னுடைய பரம்பரைக்கு சொத்துக்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்க முடியும். அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாம் ஒரு தகப்பனாய் தாவீது பண்ணார். ஆனா 2 பேருக்கும் பெற்றோர்கள், தாய் தகப்பன்மார் 2 பேர் மேலும் விழுந்த கடமை இது. என்றால் ஒரு குடும்பம்னு இணையும் பொழுது கணவன் மனைவியாக தான் ஒரே சரீரமாய் கிறிஸ்துவுக்குள்ளாக இணைக்கப்படுகிறோம். விஜய் பால் சார்னு ஒரு ஃபேக்கல்டி எங்களோட பைபிள் காலேஜ்ல இருந்தார். ரோபில் சாரோட தம்பிக்கு கல்யாணம்னு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. விஜய் பால் சார் கூட்டிட்டு போனார், அதனால மறந்துச்சு. அவரோட கல்யாணத்துக்கு குமிழிக்கு போயிருந்தோம். அப்போ அங்க பிரசங்கம் பண்ண ஊழியக்காரர் அவர் சொன்னார், கல்யாணத்தை ஆசீர்வதிச்சு மணப்பெண்களை ஆசீர்வதிக்கும் போது அவர் சொன்னாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ தனி ஒரு ஆண், நீ தனி ஒரு பெண், நீங்க தனியா முழுமையான ஒரு பர்சனா இருக்கிறீங்க. ஆனா கல்யாணத்துல தேவன் உங்களை இணைக்கும் பொழுது, ஆணும் பெண்ணும் இணைச்சு ஒரே சரீரமா ஆகும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்துல நீங்க இணையும் பொழுதுதான் நீங்க பூரண புருஷர் ஆகுறீங்க. இனி கல்யாணத்துக்கு அப்புறம் இது என்னோடது, இது நான், இது உன்னோடது, இது ஓ வேலை, இது ஏன் வேலைன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அப்படி ஆண்டவர் பைபிள் நிர்ணயிக்கல. நாமுங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் உங்க மைண்ட்ல இருக்கணும், உங்க வாழ்க்கையில இருக்கணுங்கிறத விட, நீ நானும் இருந்துச்சுன்னா அது உன் சந்ததிக்கு ஆசீர்வாதமா இருக்காதுங்கிறத அந்த ஊழியக்காரர் சொல்லி அவங்கள ஜெபம் பண்ண வச்சு அப்புறம் அந்த கல்யாணத்தை நடத்தினார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மலையாள வெட்டிங் செரிமனி. அப்போ அதனாலதான் நான் சொன்னேன், அம்மாக்களுக்கு இன்னைக்கு மெசேஜ் இல்லைன்னு நினைக்க முடியாது. ஆமே, அப்பாக்களுக்கு தான் தலையாய கடமை. அப்பா சரியில்லைன்னா என்ன ஆகுங்கிறது இந்த இஸ்ரேலோட அடுத்த ஹிஸ்டரியில அப்பட்டமா விளங்கி இருக்கு. யூதா கோத்திரத்தினுடைய அப்பாவை நம்ம பார்த்தோம். இஸ்ரேல் 10 கோத்திரத்தோட அப்பா யாரு தெரியுமா? யெரொபெயாம். இந்த சாலமோனுக்கு அப்புறம் 10 பிரிஞ்சிச்சுல, அந்த ராஜா பேரு யெரொபெயாம். அவரை வாசிச்சு பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 15 அதிகாரத்துக்கு மேல வாசிச்சு பார்க்கும்போது, தன் தகப்பனாகிய யெரொபெயாமின் வழியிலே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான்னு தான் ரிப்பீட்டடா 20 ராஜாவுக்கும் அடைமொழி வரும். நீங்க நல்ல இஸ்ரவேல் ஹிஸ்டரி வாசிச்சு பார்த்தா, எப்படி நான் முதல்ல தன் தகப்பனாகிய தாவீதின் வழியில செம்மையானதை செய்தான்னு யூதா கோத்திர ராஜாக்களுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறாங்களோ, அதே போல இஸ்ரவேல் கோத்திரங்கள் 10 கோத்திரங்களுடைய ராஜாக்களுக்கு 20 ராஜாக்களுக்கு வர்ற அடைமொழி, தன் தகப்பனாகிய யெரொபெயாமின் வழியிலே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், கர்த்தரை விட்டு வழி விலக பண்ணினான், கர்த்தரிடத்துல இந்த விக்கிரக ஆராதனை இந்த இஸ்ரேல் தேசத்துக்குள்ள வந்து வச்சான். அதனால யெரொபெயாமும் அவனுடைய ஒட்டுமொத்த வீடும் அவனுக்கு சுவர்ல நீர் விடுகிற நாய் முதல் கொண்டு இல்லாதபடிக்கு அவன் குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக கர்த்தர் அழித்து போட்டார்னு வேதவசனம் சொல்லுகிறது. அதை நீங்க நான் சொல்ல விரும்பல.
எப்பவுமே ஒரு சொல்ல விரும்பலைன்னா ரொம்ப எடுத்து வாசிக்க விரும்பல, விடாமறியானா சொல்லணும். ஏன்னா ஒரு அப்பாக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர் சரியா இருந்தாருன்னா அவர் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆனா அதே அப்பா சரியா இல்லைன்னா 10 கோத்திரங்களுடைய இஸ்ரவேலுடைய ஹிஸ்டரியை வாசிச்சு பாருங்க, ஒருத்தர் கூட அங்க நல்லா இல்லை. இன்றைக்கு அந்த 10 கோத்திரத்தார் சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த சிதறடிக்கப்பட்டவங்கள்ல இந்த யூதர் மட்டும்தான் இன்னைக்கு ஈரானுக்கு விரோதமா போர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 10 கோத்திரத்துல அங்கங்க இருந்த அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேர் இஸ்ரேலுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அவங்க வந்து சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு ராஜ்யமாய் அவங்களால இணைய முடியல. காரணம், யெரொபெயாம் கர்த்தருக்கு விரோதமாய் பண்ணின பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் இஸ்ரவேலை சிதறடிக்க பண்ணினார்னு வசனம் இருக்கிறது. இப்போ ஒரு தகப்பன் தன்னுடைய குடும்பத்திற்கு, தன்னுடைய பரம்பரைக்கு, தன்னுடைய ஜெனரேஷனுக்கு ஆசீர்வாதத்தை சேகரித்து வைக்கிற முக்கியமான தலைமை பொறுப்புல இருக்கிறார். அவருடைய இருதயம் கர்த்தருக்கு ஏற்ற இருதயத்தை போல, அவருடைய இருதயம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறதை போல, தாவீதை போல இருக்குமே ஆனால் நிச்சயமாக அவர் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து வைக்கிற தகப்பனா இருக்கிறார். அதே போல தாய்மார்கள் கவர்னன்ட் நர்ச்சரர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா தாய்மார்களுக்கு தான் அனுதின பங்கு இருக்குது. டெய்லி பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறது அப்பாவை விட அம்மா தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறது. டெய்லி ட்ரெஸ் பண்றதுலேருந்து பல்லு வளர்க்கறதுலேருந்து அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸை ஒரு மோஸ்ட்லி சொல்லி கொடுக்கறது அம்மா தான். அப்போ அதோடு சேர்ந்து கர்த்தரிடத்துல அவங்க வைத்துக் கொள்ளுகிற அந்த தேவ பக்தியும் அம்மாக்கள் தான் கற்றுக் கொடுக்க வேண்டியது. புதிய ஏற்பாட்டுல பெஸ்ட் எக்ஸாம்பிள் தீமோத்தேயு. ஆமென். 2 தீமோத்தேயுல சொல்லுவாங்க, உன் தாயாகிய லோவிசாலுக்குள்ள உங்க பாட்டியாகிய தாயாகிய ஐனிக்கியாளுக்குள்ளும் பாட்டியாகிய லோவிசியாளுக்குள்ள இருந்த ஃபெய்த், விசுவாசத்தை நான் உன்னிடத்துல பார்க்கிறேன் தீமோத்தேயு அப்படின்னு பவுல் வந்து தீமோத்தேயு அவர் வந்து 2 தீமோத்தேயு 1:5 அது தீமோத்தேயு அவர் பாராட்டுவார். அப்போ தீமோத்தேயுக்கு விசுவாசம் எங்கிருந்து வந்துச்சுன்னா தங்களோட தாயிட்ட இருந்து, தங்களோட பாட்டிகிட்ட இருந்து தான் வந்துச்சுங்கிற அந்த புதிய ஏற்பாடு ரொம்ப தெளிவா நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாக 2 பேருக்கும் பொறுப்பு இருக்கிறது பிள்ளைகளை வளர்க்கறதுல. அடுத்த வாரத்துல இருந்து காம்படிஷன் சொல்லி இருக்கிறேன். அதனால அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. ஆமென். எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு வளர்க்க. அதுல நம்முடைய இருதயம் கர்த்தருடைய இருதயத்திற்கு சரியா இருக்குமானால் நம் நிமித்தம் நம்ம போன பிறகு கூட நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாயிருக்கும். அந்த சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய கிருபை நம்முடைய சந்ததியை விட்டு விலகாமல் இருக்கும். அதுல சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்நாள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆண்டவரோட நேரா சரியா கர்த்தர் தாவீதை போல ஒன்றா இருந்துட்டோமே ஆனால் ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு இறங்குகிற ஆண்டவராய் அவர் இருப்பார். அதுல எசேக்கியேல் 18 அதிகாரத்துல ஒரு 20 வசனத்தை நான் சொல்லிட்டு முடிக்கணும். ஏனென்றால் தகப்பன் தப்பு பண்ணா அந்த பிள்ளைகிட்ட ஆண்டவர் கேட்பாரா? அது பழைய ஏற்பாட்டுல தானே இருந்துச்சு. இப்பயும் அப்பா தப்பு பண்ணா பிள்ளைக்கு ஆசீர்வாதம் இல்லாம போகுமா நீங்க கேட்டா, எசேக்கியேல் 18:20 ஆண்டவர் சொல்றார், பாவம் செய்கிற ஆத்துமாதான் சாவும். தகப்பனோட பாவத்தை பிள்ளைக்கு நான் கேட்க மாட்டேன். ஆனா ஒரு கண்டிஷன், பிள்ளை மனம் திருந்தி ஆண்டவருடைய கற்பனைகள்ல கீழ்ப்படிகிற பிள்ளையா இருக்கணும். இப்ப என்ன சொல்லுங்க, அது நல்லாதான் இருக்குது. அப்பாவே ஆண்டவரை தேடலைன்னா எங்கிருந்து பையன் தேடுவான்? ஆண்டவர் நீதியான தேவன், இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் தான். அப்பா கரெக்டா இருந்தா ஆசீர்வாதம் இருக்கும். அப்பா தப்பு பண்ணா பிள்ளைக்கு சாபங்களை குவித்து வைக்க போகிறார்னு சொல்லும் போது மேபி நம்ம கேட்கலாம், அப்பா பண்ண தப்புக்கு ஏன் பையன் அனுபவிக்கணும்னு. அப்பா சொல்லி கொடுக்கலன்னா பையனுக்கு எப்படிங்க தெரியும்? அப்பா வழியில தான் அவன் நடப்பான். நார்மலா அதான் நம்மளுடைய உலக பிரகாரமான நடக்கையா இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பையன் திருந்தி ஒருவேளை என்னுடைய கற்பனைகளை கை கொண்டான்னா அவன் நல்லா இருப்பான். பாவம் செய்கிற ஆத்மாதான் சாவும், நான் நீதி உள்ளவர். ஹல்லேலூயா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். கண்களை மூடுவோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக, தாய் தகப்பனார்களுக்காக எல்லாரும் ஜெபிங்க. ஒருவேளை பைபிள் காலேஜ் பிள்ளைகளும் நீங்களும் ஜெபிங்க. உங்க குடும்பங்களை யோசிச்சு பாருங்க. உங்க அம்மா அப்பாக்காக நன்றி சொல்லுங்க. எப்படி உங்களை வழிநடத்தி இருக்கிறார்கள். ஒருவேளை அவ்வளவு ஆவிக்குரிய ரீதியில உங்களை வழிநடத்தலைனாலும் ஏதோ ஒரு வகையில உங்களை இந்த பைபிள் காலேஜ்ல கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அவங்கதான் விட்டாங்க. அவங்க விட்டனாலதான் நீங்க இங்க இருக்கிறீங்க. அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இனி நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக உருவாக வேண்டும், உங்களுடைய இருதயம் கர்த்தரோடு கூட எப்படி பொருந்தணும், சீர் பொருந்தணும்ங்கிறத யோசிச்சு பாருங்க. அது உங்களுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதமா இருக்கும். சின்ன பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் உங்களுக்கு பிடிச்சமான பிள்ளையா இருக்கணும். ஆண்டவரே இன்னும் உண்மையை வெளிப்படுத்துகிற பிள்ளையா நான் இருக்கணும். வசனம் படிக்கிறத சரியா படிக்கணும். ஜெபம் பண்ணுங்க. கண்ண முடியும். அனாரோட சக்திகா
ஓசைன்னு போது எல்லாரும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் போடுங்க. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பாக்கு பிடிச்சமான பிள்ளையா நான் இருக்கணும், ஏசப்பா அன்பு வைக்கிற பிள்ளையா நான் இருக்கணும், ஏசப்பா நேசிக்கிற மகனாய் மகளாய் நான் இருக்கணும். பெரியவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும், உன் நிமித்தம் நான் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன்னு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லணுங்க. அதுதான் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சொத்து. உன் நிமித்தம் உன் பரம்பரையை ஆசீர்வதிக்கிறேன், உன் நிமித்தம் உன்னை சார்ந்த உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், உன் நிமித்தம் உன்னுடைய சொந்தக்காரங்க உன்னுடைய இனஜன பந்துக்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். காரணம், தாவீது வர வர பலத்தான் அவனோடு அவன் வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அவன் வேலைக்காரங்க, அவங்களுக்காக வேலை செஞ்சவங்க, அவன் கூட வந்தவங்க, அவனோட வந்து சேர்ந்து கொண்டவங்க, நொண்டியானவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, ஈனமானவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. தாவீது நிமித்தம் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் கொடுத்தார். அப்போ என் நிமித்தம் என்னை சார்ந்த அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஒருவேளை தாவீதை போல அவர் வாழ்ந்ததை போல கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பேனே, ஆனால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. தாவீதை போல உடைய இருதயத்திற்கு ஏற்ற தகப்பனாய், தாயாய், பாட்டியாய், தாத்தாவாய், சித்தியாய், சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மாவாய், அண்ணனாய் நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. அதன் மூலம் என் சந்ததிகளை ஆசீர்வதிங்க, என் சந்ததிகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. என்னை சார்ந்து என் குடும்பத்தை, என் இனஜன பந்துக்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்களுக்கு காலப்போக்குக்கும் அழியாத சுதந்திரமாகி உங்களுடைய கிருபையை நான் சேர்த்து வைத்து போகட்டும் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள்ல ஆரம்ப ஜெபத்தை மாற்றிட்டமா செய்யும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. நான் உள்ள வரும்போது கேட்டேன், நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம கெடுத்துடக் கூடாதுன்னு அவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்கன்னு தெரியல. அப்படியானால் ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இதை உங்களோடு கூட நமக்கு சொல்லித்தர வேண்டும் என்று அவர் விரும்பி இருக்கிறார். அப்ப நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் நம்ம கையில தான் இருக்கிறது. நல்ல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். பிள்ளைகளை கர்த்தருடைய பார்வையில நாம் வளர்ப்போமாக. நாம் ஜெபித்து முடிப்போம். ஜெபிப்போம். எழுந்து நிற்போம். நல்ல தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தாவீதின் வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே, ஒரு தகப்பன் எப்படி தன்னுடைய குடும்பத்தை நடத்த வேண்டும், அல்லது ஒரு தகப்பன் கர்த்தருக்கு முன்பாக எப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், அந்த தகப்பன் மூலமாக பிள்ளைகள், சந்ததிகள் எப்படி கர்த்தரிடத்தில் கிருபை பெறுகிறது என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம் தகப்பனை. மகள் மூலமாய் பேசின வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்து. இன்று நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க தகப்பன்மார் சற்று சிந்தித்து பார்ப்போம். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? தாவீதை போல எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை உயர்த்துகிற அந்த துதி நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? அவர் நேசித்தது போல கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுகிறேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் ராஜாவாக இருந்தும் பொறுப்புகள் அநேகம் இருந்தும் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள எல்லா காரியங்களிலும் அவர் கர்த்தரை தேடுவதையே முதன்மையாக வைத்திருந்தார். அதன் மூலமாக அவரும் அவருடைய சந்ததிகளும் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிக்கு எப்படிப்பட்ட பெற்றோர்களாக இருக்கிறோம் அல்லது எப்படிப்பட்ட தகப்பனாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அதிக அவசியமான ஒன்று. சொல்லுங்க, ஏசப்பா ஆண்டவரே, வாய்களை திறந்து தகப்பன்மார் சொல்லுங்க, தாய்மார் சொல்லுங்க, உங்க கணவனுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. தாய்களுக்கும் அதில் பொறுப்பு இருக்கிறது, பங்கு இருக்கிறது. நாம் அதையும் கேட்டோம். தகப்பனும் தாயும் இணைந்து செய்தால்தான் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற விதத்திலே வளர்த்து கொண்டு வர முடியும். தகப்பன் வாய்களை திறந்து, ஆண்டவரே நீர் விரும்புகிற வாழ்க்கை, ஆண்டவரே என்னுடைய திட்டம் போன்ற வாழ்க்கை என்னுடைய ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும், உம்முடைய சித்தம் நிறைவேறணும். தாவீது போல நாங்களும் உம்மை தேடுகிறவராக, எல்லா சூழ்நிலையும் உம்மை உருக பற்றிக் கொள்கிறவர்களாக, உம்மை மாத்திரம் முன்னிறுத்தி ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்துகிறவர்களாக, என்னை மாத்திரமல்ல, எங்களை மாத்திரமல்ல, என் மனைவி பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தருக்குள்ளாக நடத்துகிறவர்களாக, என் மூலமா என் பிள்ளைகள், சந்ததிகள், தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சத்தம் வரல ஐயாமா சொல்லுங்க, என் மூலமா என் சந்ததி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் கிருபை செய்யுங்க ஏசப்பா.
நன்றி ஆண்டவரே. தாவீது போல ஆண்டவரே, தாவீதுக்கு கொடுத்த அதே கிருபைகளை எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் விளங்க பண்ணும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம் தகப்பனே. எப்பொழுதும் உம்மை தேட, உம்மை முன்னிறுத்தி காரியங்களை நடப்பிக்க ஆண்டவரே, நீர் விரும்புகிற காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட கர்த்தாவே, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுகிறேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை மாத்திரம் நாங்கள் முன்னிலைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. 10 காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். 10 காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொண்ட காரியங்களாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த தாவீது போல நாமும் நடைமுறைப்படுத்த நாம் பிரயாசப்படும் பொழுது, முயற்சி செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய சந்ததியை அவன் நம் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர், நாங்கள் குறைவுள்ள மனிதர்களாக இருக்கிறோம், பலவீனமான தகப்பன்மார்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, தேவன் எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாய் உம்மை கிட்டிச் சேர, இன்னும் அதிகமாய் நீர் விரும்புகிற வாழ்க்கை வாழ, உமக்கு அடுத்த காரியங்களிலே ஈடுபட எங்கள் நிமித்தமாய் இந்த சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யக்கூடியாய் ஜெபிக்கிறோம். கொடுத்த வார்த்தைகளுக்காய் நன்றி. மகள் மூலமா பேசின எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு தங்கியிரும் தந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தாய்மார்களை ஆசீர்வதி, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயோதிகர்கள் எல்லாரையும் உடைய கரங்களில் தருகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் நிறைவாய் தங்கியிருப்பதாக, கிருபையின் கரம் நிறைவாய் தங்கியிருப்பதாக ஆண்டவரே. கடந்து செல்கிற பிரியாத நேசருடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். சகல துதி கனமகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் உயர்தற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். முடிவு வேதத்தை பாட